بسم الله الرحمن الرحيم. பேர் சொல்ல விரும்பாத இன்னொரு சகோதரர் கேட்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. 50 ரக்காய் தொழுகையை 5 வக்து தொழுகையாக குறைப்பதற்கு உதவி செய்ததாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்றிருக்க, இறந்தவர்கள் உதவி செய்ய முடியாது என்று நீங்கள் எவ்வாறு கூறுகிறீர்கள்? இதுதான் அவருடைய கேள்வி. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இறந்தவர்கள் எதையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நாம சொன்னோம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதா வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹோட பேசியிருக்கிறாங்க. தொழுகை விஷயத்துல 50 வக்து தொழுகை 5 வக்து தொழுகையா குறைச்சாங்கன்னு வருது. அப்ப முரண்படுது. இறந்தவர் தானே அவரு, ரசூலுல்லாஹ்க்கு முந்தைய இறந்துட்டாங்க. இறந்தவங்க எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? இதை வச்சு பார்க்கும்போது எல்லாருமே இறந்தவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியுது. அதை வச்சு அப்படித்தான் வழங்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்ததுக்கு பிறகு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, அப்போ அப்துல் காதர் ஜீலானி இறந்த பிறகு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஷாவுல் அமீத் பாஷாவும் இறந்த பிறகு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற கருத்து அதிலிருந்து விளங்குகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாங்க. ஆனா உண்மையில இதை ஒரு சரியா புரிந்து கொள்வதில் கோளாறு பண்ணிடக்கூடாது. இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்க இந்த மேராஜ் நடந்த நிகழ்வுகள் இருக்கிறது, இந்த நிகழ்வுகள் அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எடுத்து காட்டப்பட்ட நிகழ்ச்சி தான். அல்லாஹ் அதுக்காக ஒரு செட்டப்புகளை உருவாக்கி எல்லாவற்றையும் எடுத்து காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செஞ்சு கபர்ல தான் இருந்தாங்க. கபர்ல தானே அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எப்படி விண்ணுலகத்துக்கு போனாங்க? நீங்க கேட்கிற நியாயமாக இருந்தால், கபரிஸ்தான்ல இருந்து அவர் உதவி செஞ்சிருந்தால் அவர் இறந்து உள்ள உட்கார்ந்து ஹெல்ப் பண்ணாருன்னு அர்த்தம். அவர் அங்கிருந்து செய்யல, அவர் விண்ணுலகத்துல வானத்துல வச்சு பண்றார். வானத்துல வச்சு பண்றாருன்னு என்ன அர்த்தம்? பிரத்யேகமா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சில விஷயங்களை கற்றுத்தரணுன்றதுக்காக வேண்டி ஒரு எடுத்து காட்டுவதற்காக வேண்டி மூசா நபியை கொண்டு வந்தான். அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கணுமே ஒழிய நிஜமாவே மூசா நபி இருந்தார்கள் புரிந்து கொள்ள கூட. ஒருவேளை நிஜமாவே இருந்தார்கள் என்று நீங்க ஒத்துக்கொண்டால் கூட, நெசம்தான் நிஜத்திலே இருந்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹெல்ப் பண்ணாங்க நம்பிக்கிட்டோம். அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஒன்றுக்கு கிடைத்த ஆதாரம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக. உதாரணத்துக்கு நான் இவரை பார்த்து ஒருத்தருக்கு சொல்றேன், இவருக்கு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு. ஒரு ஆளை காட்டி அவருக்கு 10 ரூபா கொடுக்க சொல்லியாச்சு. இன்னொருத்தர் கேட்கிறாரு, அவருக்கு 10 ரூபா கொடுத்தல, எனக்கு 10 ரூபா கொடுங்க. அவருக்கு கொடுக்க சொன்னாரு கொடுத்தேன், உனக்கு கொடுக்க சொல்லல எப்பான்னு கேட்பமா இல்லையா? ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்க சொன்ன கொடுத்துட்டீங்க. இன்னொருத்தர் அவருக்கு கொடுத்தல எனக்கு கொடுங்க, அவருக்கு கொடுக்க சொன்னாரு கொடுத்தேன், உனக்கு கொடுக்க சொல்லலையே. மூசா நபிக்கு இது மாதிரி செஞ்சாங்கன்னு காட்டிவிட்டாங்க. அது மாதிரி ஒண்ணு காட்டுங்க, அப்துல் காதர் செஞ்சாங்க அல்லது செய்வாங்க, அல்லாஹ் சொன்னான்னு காட்டுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டுங்க. எங்களுக்கு மாற்று கருத்து இல்லையே. அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டா அதுக்கு பிறகு லாஜிக்கெல்லாம் பேச மாட்டோம். எப்ப லாஜிக்கு? அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதற்கு தான் தர்க்கவாதங்களே ஒழிய அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை மீறதுக்கு தர்க்கம் பண்ண மாட்டோம். ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றதுக்கு தான் தர்க்கம். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டா, மூசா நபிக்கு சொன்னாங்கல்ல அது மாதிரி அப்துல் காதர் காட்டுங்க, மூசா நபிக்கு சொன்னாங்களே அது மாதிரி முகமது நபி காட்டுங்க, மூசா நபிக்கு சொன்னாங்களே அது மாதிரி நத்தரிஷாவுக்கு காட்டுங்க, அல்லது எல்லாத்துக்கும் இப்படித்தான ஒரு பொதுவான அனுமதியை கொடுத்தாங்கன்னு காட்டுங்க. நாங்களும் கேட்டுட்டு போறோம், அங்கீகரிச்சுட்டு போறோம். எங்களுக்கு என்ன வருத்தம்? எங்களுக்கு என்ன அதுல என்ன தயக்கம்? நீங்க கேட்கிற உங்களை விட ஒருபடி மேல போய் நாங்களும் கேட்டு போயிடுறோம். அவங்களுக்கு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லைன்ட்டானே. மூசா நபியை தூக்கி கொண்டு வச்ச அல்லாஹ் மத்த யாரும் கேட்க மாட்டார்கள் குர்ஆன்ல சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதை வச்சுக்கிட்டு எடுக்கிற அப்ப நீங்க முரண்பாடுன்னு சொல்லணும். குர்ஆன் வசனத்தை பார்த்தா அவர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்கல, செவி ஏற்கவில்லை, உங்களை பற்றி அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், நீங்க கேட்கறத பத்தி அவங்களுக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். மூசா நபி நிகழ்ச்சி ஹதீஸ்ல வருது. அப்ப என்ன விளங்கணும்? இது பொது விதி. கேட்க மாட்டார்கள் என்பது பொது விதி, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது பொது விதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பது இதுல விதிவிலக்கு. எல்லா மனிதர்களையும் தாயிடம் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து படைத்தேங்கிறான்ல. யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்கனாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் அப்படிங்கிறான். இது பொதுவா மனுஷனை பூரா பார்த்து சொல்லிவிட்டான். இன்னொரு வசனத்துல சொல்றான், ஆதமை களிமண்ணால் படைத்தோம், ஹவ்வாவே அவருடைய விழா எலும்பிலிருந்து படைத்தோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து மனுஷனை படைச்சானா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர் தானே, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மனிதர் தானே. அப்ப அவங்க எந்த அத்தாம்மால இருந்து வந்தாங்க? முரண்படுத்தல. அப்ப என்ன விளங்கணும்? எல்லா மனுஷனும் ஆம்பளை பொம்பளை இருந்து வந்திருந்தா கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அதுல விதிவிலக்கு. அவங்க இந்த லிஸ்டுக்குள்ள வரமாட்டாங்க.
எல்லா மனிதர்களும் விந்தணுக்களில் இருந்து படைக்கப்பட்டிருக்காங்க அல்லாஹ் சொல்றான். மனிதர்கள் அத்தனை பேருமே மின் சல்சாலின் மின் ஹமையும் மஸ்னூன் இன்னா கலக்கனாவும் மின் நுத்ஃபத்தின் அம்ஷாத் குதித்தோடக்கூடிய விந்து துளியிலிருந்து தான் உங்களை நாம் படைத்தோம், மனிதர்களை நாம் படைத்தோம் அல்லாஹ் சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும்போது அவர் எந்த ஆணுடைய தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரூஹால் உருவாக்கப்பட்டவர். அப்ப என்ன விளங்கணும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி விந்து துளி இல்லாமல் பிறந்தார்களோ, ஆணுடைய தொடர்பு இல்லாமல் பிறந்தார்களோ, அப்படித்தான் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பிறந்தார்கள் என்று புரிந்து கொள்வதா, அல்லது எல்லோரும் மனிதர்கள் ஆம்பளை பொம்பளை இருந்து பிறக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் விதிவிலக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் விதிவிலக்கு. எல்லோரும் தாய் தந்தையிலிருந்து பிறக்கிறார்கள், ஆதமும் ஹவ்வாவும் விதிவிலக்கு. ஆதம் ஹவ்வாவை வச்சுக்கிட்டு எல்லாருமே களிமண்ல இருந்தா வர்றாங்க, ஆதம் ஹவ்வா மட்டும்தான் தாய் தந்தையிலிருந்து வந்தாங்கன்னு புரிய முடியுமா? உல்டாவை புரியக்கூடாது தானே? ஆதம் ஹவ்வாங்கிறது விதிவிலக்கு, ஈசாங்கிறது விதிவிலக்கு, மற்றது பொது விதி. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது இங்க விதிவிலக்கு. இறந்துவிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செவிமடுத்தார்கள், உதவி செய்தார்கள், பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பது விதிவிலக்கு. மற்ற யாரும் கேட்க மாட்டார்கள் என்பது பொது விதி. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும். அப்படித்தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இங்க ஒருத்தர் தர்கா வச்சுக்கிட்டு ஜின்னு நான் வசப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேருந்து எலுமிச்சம்பழத்தை கேட்கிறாரு, ஊசி கேட்கிறாரு, இப்படி பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கந்திரின்னு வர்ற காலகட்டத்தில் சாப்பாடு ஆக்கி ஊரு பூரா போடுறாரு, எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க, வாங்கிட்டு வர்றாங்க. அது கூடுமா? ரெண்டாவது, நம்ம சகோதரர் ஒருத்தர் மினி பஸ் வச்சிருக்காரு, பக்கத்தில் பாஸ்பட்டினம் தர்கான்னு ஒன்று இருக்கு. அந்த கந்திரி டைம்ல பாஸ்பட்டினம் தர்காண்டே கூட்டிட்டு போய் டிக்கெட் போட்டு அங்க இறக்கி விடுறாரு. அது எப்படி கூடுமா? விளக்கம் தரும். அவங்க ரெண்டு கேள்வி கேட்கறாங்க. முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா, ஒருத்தர் ஜின்ன வசப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் செஞ்சு காட்டுறாரு, மக்கள்லாம் அவர்கிட்ட போய் நிறைய வேலைகளை கேட்கறாங்க, வைக்கிறாங்க, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப வாயில இருந்து எலுமிச்சம்பழம் எடுக்கிறாரு, வேற என்னத்தலாமோ எடுக்கிறாரு அப்படின்னு. அது ஜின்ன வச்சு எடுக்க தேவையில்லை. ஜின்னு செய்யற வேலை இது மாதிரி அல்ற சில்ற வேலையை செய்யற ஆள் இல்ல ஜின்னு. ஜின்னு பிரம்மாண்டமான ஆள். ஒரு பெரிய பயில்வானை கூப்பிட்டு, நல்ல கோல்டு மெடல் வாங்கின வெயிட் லிப்டரை கூப்பிட்டு ஒரு 50 கிராம் சக்கரப்பட்டினத்தை தூக்குனாருன்னு சொன்னா எப்படி? அது மாதிரி தான் ஜின்னு. ஜின்னை வச்சுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு வருதுங்கிறது ஒண்ணுமில்லாத மேட்டரை செஞ்சிருக்காங்க அர்த்தம். ஏன்? ஜின்னு பிரம்மாண்டமான வேலையெல்லாம் செய்யும். குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கையில ஒரு ஜின்னு இருந்துச்சு, நிறைய ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அந்த ஜின்னை வச்சு அவர் வேலை வாங்கினாரு. எப்படி வேலை வாங்கினாருன்னா, பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசி, அந்த அம்மா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறதுக்காண்டி கிளம்புறாங்க. செய்தி சுலைமான் நபிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வர்ற அம்மாவை கொஞ்சம் அப்படி ஒரு ஷாக் கொடுக்கணும், ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த உடனே ஒரு அதிர்ச்சி சந்தோஷம் கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி அந்த அம்மா உட்கார்ந்து இருந்த சேர்ல இந்த அம்மாவை இங்க உட்கார வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது? சேரை தூக்கிட்டு வந்துடணும்ட்டு யாரு தூக்கிட்டு வர்றான்னு கேட்கறாங்க. அது ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. இன்னைக்கு மாதிரி பிளைட்ல போய் எடுத்துட்டு வர காலம்லாம் இல்லையே. அந்த காலத்துல ஜின்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, அப்பா அந்த நாட்டு அந்த பொம்பளையுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வரணும். யாரு தூக்கிட்டு வர்றா? ஒரு ஜின்னு எந்திக்குது, கால இஃப்ரீத் மினல் ஜின். அந்த ஜின்னுக்கு பேரு இஃப்ரீத் தான், அல்லாஹ்வே சொல்றான். ஆனா ஆத்திக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக, நான் கொண்டு வந்துடுறேன், நீங்க உட்கார்ந்துருக்கீங்க சீட்டு, இந்த சீட்ல அப்படி உட்கார்ந்துருக்க, நீங்க எந்திக்கிற கூட கொண்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. எந்திக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி டைம் போட்டு டைம் டேபிள் போட்டு தீர்மானம் வாசிச்சு எந்திச்சிருமா வேண்டாமா அப்படின்னு எந்திக்க போறோம். எந்திக்கணும் முடிவெடுத்து அந்த கையை கொண்டு எந்திக்கிற வேண்டியதான். ஜின்னு சொல்லுதான், நீ எந்திக்கிற கூட நான் தூக்கிட்டு வரேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதுல உடன்பாடு இல்லை. அவ்வளவு லேட்டா கொண்டு வந்தா ஒத்துக்க முடியாது, அவ்வளவு டைம்லாம் எடுக்க முடியாது. அப்போ இன்னொருத்தர் காலல்லது இந்த இல்மு மினல் கிதாப் ஆனா ஆத்திக்க பிஹி கபல தரஃபத்தாயினுக்கு, நான் கொண்டு வர்றேன், கண் சிமிட்டுற நேரத்தில் கொண்டு வர்றாங்க. அடுத்த சின்ன நீ போங்கறாங்க, கொண்டு வந்துறாங்க. கண் சிமிட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கண் சிமிட்ல மைக்ரோ செகண்ட் மூமெண்ட், ஒரு செகண்ட் கூட சொல்ல முடியாது. அதுக்குள்ள கண்ணை சிமிட்டி முடிச்சிருவோம். அந்த சிமிட்டலுக்குள்ள அங்க இருந்து எங்கேயோ இருக்கிற சிம்மாசனத்தை தூக்கி கொண்டு இங்க உட்கார வச்சிரு. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த ஜின்ன வச்சுக்கிட்டு அவர் இத்தனோண்டு நம்ம எரிஞ்ச படத்தை தூக்கினாராம். நீ நிஜமாவே ஜின்ன வச்சிருந்தனா தூக்கிட்டு வர சொல்லு. வெள்ளை மாளிகையில ஒபாமா உட்கார்ந்து இருக்கிற சேரை தூக்கிட்டு வான்னு சொல்லு, அதை நம்ம ஏத்துக்குவோம். பரவாயில்லப்பா ஜின்ன வச்சிருக்கிறாரு, அது கூட எனக்கு ஒரு சேரை தூக்கி போட்டு விட்டு ஒபாமா சேரம் சொல்லிடக்கூடாது. நம்ம பாத்துருக்க மாட்டோம். எந்த டிவில அங்கங்க பாத்துருவோம். மெட்ராஸ்ல உள்ளது, திருநெல்வேலியில் உள்ளது, எப்படியும் போயிட்டு வர 2 மணி நேரம் ஆகும்ல, 2 நிமிஷத்துல கொண்டு வா. அல்லது ஒரே நைட்டுக்குள்ள நீனே எங்கள்கிட்ட பிச்சை வாங்கிட்டு இருக்கிற, ஒவ்வொருத்தையும் 5,4 ரூபா 10,4 ரூபா 100 ரூபா கூட 200 கூட கமிஷன் வாங்கிட்டு இருக்கிற, நீ ஒரு நிமிஷத்துல அப்படி ஒரு பெரிய மாளிகை இங்க கட்டி காட்டு,
ஜின்னு கட்டி முடிச்சிடும். சட சட சடன்னு 10 நாள் வேலை செய்யற மாதிரிலாம் இல்ல, ஒரு செகண்ட்ல வேலை அப்படி செஞ்சு காட்டினா அவர் ஜின்ன வச்சுக்காருன்னு ஒத்துக்கலாம். ஜின்ன வச்சுக்கிட்டு அவர் எலுமிச்சம்பழம் கொடுறாரு. சும்மா இந்த வித்தைய மேஜிக்கை கத்து வச்சுக்கிட்டு இவர் மாதிரி 1000 பேர் செய்யறாங்க. ஊருக்கு ஊர் மேஜிக் போட்டு மேடை போட்டு கிழிக்கிறானுவோ. இதை விட பயங்கரமான டெக்னிக்கலை எல்லாம் கத்து வச்சுக்கிட்டு ஏற்கனவே இது மாதிரி ஏற்கனவே நான் மதரசால ஓதிக்கிட்டு இருக்க காலத்துல இதே மாதிரி ஒரு ஜின் பார்ட்டிட்டு எங்க அத்தா கொண்டு என்ன விட்டாங்க. எங்க பாப்பா தென்காசியில ரொம்ப ஃபேமஸான ஆள் இருந்தார். அவர் பயங்கரமான வித்தைகள்லாம் செய்வார். இந்த ஆள் எலுமிச்சம்பழத்தை தானே எடுத்தாரு. அந்த ஆள் வருவார், வந்தா ஒரு சொம்புல தண்ணி கேட்பாரு. மதரசாக்குள்ள வருவார். எங்க மதரசாவில் படிச்சிருக்கும் போது அப்படி சொம்புல தண்ணி ஒன்று கொடுப்போம். அதை வேங்கி அப்படி கையை நினைச்சு இப்படி தருவார். மோந்து பார்த்தா அப்படி சந்தன மனமா இருக்கும். சொம்பு நிறைய சந்தன அத்தர் வாங்கினா எப்படி இருக்கும்? ஒரு பாட்டில் அத்தரை 20 ரூபா 30 ரூபா வாங்குறோம். அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு இப்படி கையில வாங்கும். அப்படி ஒரு சொம்பு தண்ணி அப்படி கம கம கமன்னு மணக்கும். எல்லாரும் மேல தொளிச்சுக்கலாம், செண்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் செய்வாரு. அவர் செய்யற வேலைகளை பார்த்துக்கிட்டு எங்க அத்தா மதிமயங்கி நம்ம பிள்ளைங்க அது மாதிரி ஒரு பெரிய பயங்கரமான ஆளா வரணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொண்டு போய் விட்டு அஜர்த்து பிள்ளைய வச்சுக்கோங்க, எப்படியாவது உங்களை மாதிரி நம்ம பிள்ளைய கொண்டு வந்துடணும் அப்படின்னு விட்டு போயிட்டான். போனா கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்தேன். நான் சிஷ்ய பிள்ளைய வேலை பார்த்திருக்கிறேன். தகடு எழுதி கொடுத்துறது, தாயத்து எழுதுறது, துணி எழுதுறது, நிறைய வேலைகள். அதுல உள்ள நிறைய சூட்சமங்கள்லாம் நமக்கும் தெரியும். அந்த ஆள்கிட்ட கத்துக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா, திடீர்னு ஊருக்கு போயிடுவார் லீவ்ல, கூப்பிடுவாரு. கூப்பிட்டு விட்டு வேலையை பாருப்பாரு. வேலையை கை எடுக்க உட்காந்து எழுதுரு. பணம் தரணுமே. எப்படி பணம் தருவாருன்னா, தொப்பி போட்டிருப்பேன். இப்பதான் தொப்பி முடிஞ்சு போச்சு. முன்னாடி தூங்கும் போது நல்ல தொப்பி கிடக்கும். 24 மணி நேரம் தொப்பி கிடக்குமா? தொப்பி கேட்பாரு. ஒரு 20 அடி அந்த சோத்து தூரத்தில் நான் அனுப்பின்னு வச்சுக்கோங்களேன். அதை விட கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் இந்த டேபிளை தாண்டி நான் அனுப்ப ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாரு. தொப்பியை வாங்குவார். வாங்கி இப்படி கையில பொத்துவார், ஊதுவார். பத்தி இருக்குல்ல, பத்தி பொருத்தம் ஊதுபத்தி எப்படி காட்டுவார். அப்படி ஊதிட்டு நான் புடியும்பாரு. வாங்குவேன். வாங்கி இப்படி கையில வச்சிருப்பேன், இப்படி பொத்தி வச்சிருப்பேன். அங்க இருந்து இப்படி ஊதுவார். அவர் காத்து என் கையில வந்து படுற தூரத்தில் நிற்பேன். நான் திறம்பாரு. உள்ள திறந்தா 100 ரூபா தாழ்றோம். கண்ணுக்கு முன்னாடி அப்படி கரிச்சிப்ப பொத்தி அப்படி தருவாரு. திறந்து பார்த்தா உள்ள 100 ரூபா தாழ்றோம். பக்கிரி பக்கத்து கடையில போய் ஒரு கோல்ட் பிளாக் ஃபில்டர் வாங்க அப்படிம்பாரு. நான் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சோன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு இப்படி கையை பொத்திட்டு இப்படிம்பாரு. கையில கோல்ட் பிளாக் ஃபில்டர். என்னன்னு பாக்குறியா? பக்கத்து கடையில் உள்ளதான் அப்படிம்பாரு. எக்கச்சக்கமான வித்த வச்சிருப்பாரு. கடைசியில நம்ம ஊரெல்லாம் ஏமாத்தி காசு சம்பாதிச்சாரு. கடைசியில எங்க குடும்பத்திலே எங்க மாமனார் ஒருத்தருக்கு சோமலாம் படுக்கையில் விழுந்த போது பில்லி சூனியன் ஏமாத்தி காசு அடிக்கும் போது அப்பதான் நம்ம புத்தி வேலை செஞ்சு நாளை ஏமாத்தி விட்டான் பிராடு. அதுக்கப்புறம் யோசிச்சு ஒண்ணு திங்க் பண்ணி பார்த்து இப்படி கிடையாதுன்னு அதுக்கப்புறம் அதுல விலகி வந்தோம். அப்ப இது மாதிரி இதெல்லாம் பிராடு தான். இது மாதிரி சில கண்கட்டி வித்தைகளை செய்யறதுக்கு இது ஒரு மேஜிக், இது ஒரு கலை. இதை யார் வேணுமானாலும் செய்யலாம். இதை செய்யறதுக்கு ஜின்னெல்லாம் இருக்க தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா ஜின்ன யாரும் வசப்படுத்தவே முடியாது. மார்க் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் ஜின்ன உலகத்துல யாரும் வசப்படுத்தி அதை வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய யாருக்கும் இல்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. ஜின்கள் விளையாடு. ரசூலுல்லாஹ் ஜின்களை பார்ப்பாங்க. நம்ம ஜின்களை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஜின்களுக்கும் தூதர். நமக்கு எப்படி மார்க்கத்தை குர்ஆன் அவங்க கொண்டு வந்து சொல்லணுமோ அது மாதிரி ஜின்களுக்கும் அவங்க கொண்டு வந்த வேதம் தான் ஜின்களும் ஃபாலோ பண்ணணும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஜின்களை பார்ப்பாங்க, போதனை பண்ணுவாங்க. அந்த ஜின்கள் விளையாடு. ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க இந்த ஜின்னை பூரா பிடிச்சி கெட்டி போட்டு நாளைக்கு காலையில மதீனத்து சிறுவர் கையில விளையாட கொடுத்துரும், ரொம்ப அட்டகாசம் பண்ணுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு செய்தி நினைவூட்டப்படுகிறது. என்ன நினைவூட்டப்படுதுன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு நான் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்னா, உங்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட உங்களின் சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் நம்ம இடத்துல ஒரு பிரார்த்தனை செய்யறார். அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க. என்ன பிரார்த்தனை? இறைவா எனக்கு ஒரு ஆட்சியை தா. எப்படிப்பட்ட ஆட்சினா, லா எம்பகீலி அஹதின் மின் பாதி, எனக்கு பிறகு வேற யாரும் அப்படி ஒரு ஆட்சி அதிகாரம் பண்ணி இருக்க கூடாது. அப்படி ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாரு. அவருக்கு இந்த ஜின்களை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை வழங்கிவிட்டோம். அவருக்கு பிறகு யாருக்கு அந்த அதிகாரத்தை நம்ம வழங்குறதா இல்ல. ஆகையினால நீங்க போதனை பண்ணிட்டு போக வேண்டியதான், கட்டுப்படுத்த உங்களால் முடியாது என்ற செய்தி நபிகள் நாயகத்துக்கு நினைவூட்டப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய சிந்தனையை மாத்திக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே
ஜின்னை வசப்படுத்தி கட்டுப்படுத்த முடியாதுன்னா வேற யாருக்கு கட்டுப்படுத்த முடியும்? யாரும் கட்டுப்படுத்த இயல, யாரும் பார்க்க முடியாது. அது பொய் தான், பித்தலாட்டம் தான் பண்றாங்களே ஒழிய அப்படி யாரும் கண்ணுக்கு தெரியாதுங்கிறதுனால ஏமாத்துறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஜின்னை நான் எப்படி வசப்படுத்தினதுக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க. பயங்கரமா வசப்படுத்துறோம், அதுக்கு நிறைய வேலை செய்யணும், 40 நாள் குளிச்சு மொழிவி சுத்தமா இடங்கள் எல்லாம் சுத்தமா வச்சு, குர்ஆன்ல ஜின்னு ஒரு சூறா இருக்கு, அந்த ஜின்னு சூறாவை தொடர்ந்து 40 நாளைக்கு ஓதிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் நைட்டும் ஜின்னு வரும். ஒரு நாள் அப்படி அழகான பொம்பளை மாதிரி வரும், மயங்கிடக்கூடாது. ஒரு நாள் பயங்கர பாம்பு மாதிரி படையெடுத்து வரும், பயந்துடக்கூடாது. ஒரு நாள் பயங்கரமான அருவாளை தூக்கிட்டு வெட்ட வரும், அப்படி பயங்கரமா அப்படி ஒவ்வொரு நாளும் மிரட்டும். மிரட்டலுக்கெல்லாம் பணியாம 40 நாள் ஸ்டெடியா உட்கார்ந்து ஓதியாச்சுன்னா ஜின்னு அப்படி கைவசத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு கதை விடுவாங்க. அப்படி எல்லாம் என்னத்தை நீ 40 நாள் இல்ல 80 நாள் ஓதினாலும் எதையும் கைக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன் அவன் ஜின்ன சொல்றாங்கன்னா, கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரிஞ்சா கண்டுபிடிச்சிருவோம், வசப்பட்டிருக்கா வசப்படையான்னு தெரிஞ்சிடும். கண்ணுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால சும்மா கதை விடுறதுக்காண்டி பண்ற வேலை. கண்ணுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பிராணிகள் இருக்கு, அதனையும் வசப்படுத்தி காட்ட பார்க்கலாம். குர்ஆன்ல சூரத்துல் ஜின் இருக்க மாதிரி சூரத்துல் நாஸ் இருக்கு, மனிதர்கள் ஒரு சூறா இருக்கு, ஓது 40 நாளைக்கு ஓது, மனுஷனை வசப்படுத்தி காட்டு. சூரத்துல் பக்கரான்னு ஒண்ணு இருக்கு, மாடுன்னு ஒரு சூறா ஓது, மாட்டை வசப்படுத்து. நம்மளுன்னு ஒரு சூறா இருக்கு, எறும்பை வசப்படுத்து. நஹலுன்னு ஒரு சூறா இருக்கு, தேனியை வசப்படுத்து. தேன் கூட்டுல போய் தேன் இருக்கிற ஒவ்வொருத்தரும் படாத பாடுபடுறாங்கல்ல, 40 நாளைக்கு தேனி சூறா ஓது, தேனியை ஓதி தேனை வசப்படுத்து. ஈஸியா தேனை கூட்டுல கொண்டு சேர, நவுளு தேனை கொண்டாந்து தேனை கொண்டு வந்துடலாம்ல, நீ தேனியை வசப்படுத்து. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதுல, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வசப்பட்டுச்சா வசப்படலையா, உங்களை ஏமாத்த முடியாது. அதுக்கு இவங்க பண்ற வேலை அப்படி செய்ய முடியாது. அது ஒரு பித்தலாட்டம். அவங்க கந்திரின்ற பேர்ல ஆக்கி கொடுத்து மற்றவர்களுடைய பெயரால் உருவாக்கியதான் உணவுப் பொருட்கள் கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுறதும் மார்க்கத்தில் கூடாது. அது ஒரு ஹராம்ன்ற விலையை சொல்ல வேண்டும். அடுத்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, கந்திரி நிகழ்ச்சி நடக்கிறது, அந்த கந்தூரி நிகழ்ச்சிக்காக வேண்டி வாகனத்துல கொண்டு மக்களை இறக்கி விடுறாரு, அப்படி செய்யறது அனுமதியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது பொதுவாக ஒரு காரியம், நன்மைக்கும் தீமைக்கும் பயன்படக்கூடிய பொதுவான காரியமாக இருந்தார் அந்த காரியத்தை தாராளமா செய்யலாம். எந்த வியாபாரமா இருந்தாலும் நீங்க ஒரு பொருளை விற்பனையே செய்வீங்கன்னு வச்சுக்கோமே, வாங்கிட்டு போற பொருளை வச்சு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம்னு இருந்தால் அப்படிப்பட்ட பொருளை தாராளமா விற்பனை பண்ணலாம். வாங்கிட்டு போறவரு அது தீமையான காரியத்துக்கு பயன்படுத்தினால் அதற்குரிய தீமை அவருக்கு, நன்மையான காரியத்திற்கு பயன்படுத்தினால் நன்மை அவருக்கு. வாங்கிட்டு போற பொருளை மாதிரி தான் வாகனம் பயணம் எந்த ஒரு சர்வீஸா இருந்தாலும் எல்லாம் அப்படிதான். கத்தி வாங்குறாரு, வாங்கிட்டு போய் ஒருத்தர் குத்துனாரு, நீ ஏன்டா கத்தி வித்தேன்னு கடைக்காரன் கேட்க முடியாது. கத்தி வாங்கிட்டு போனாரு, டாக்டர் வாங்கிட்டு போய் ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டார், நீ ஆபரேஷன் பண்ணி கேட்கல, அதுக்குரிய நன்மை இவருக்கு, இதுக்குரிய தீமை அவருக்கு, வித்தவருக்கு எந்த பங்கும் கிடையாது. அதே மாதிரி வாகனம் என்பது ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் ஏற்றி சென்று அடுத்த இடத்துல விடக்கூடியது. எங்கிட்டு வேணாலும் ஏத்தலாம், எங்கிட்டு வேணாலும் கொண்டு போய் இறக்கலாம். இறங்கினவரு அங்க போய் ஒரு தப்பான காரியத்தை செய்தால் அந்த தப்புக்குரிய கூலி அவரை சாரும், நன்மையான காரியத்தை செய்தால் நன்மைக்குரிய கூலியும் அவரை தான் யாருமே தவிர அவரு எந்த விதத்திலும் இவர் அதுல சம்பந்தப்பட மாட்டார். தாராளமா அதை அவர் செய்யணும். அதுல கூடுதலா கவனிக்க வேண்டிய என்ன செய்தினா, அது அந்த சேவைக்காக இது மாதிரி ஒரு காரியத்தை செய்யறாரு, அதுல தீமை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம், அதற்காக சலுகை செய்தால், அதற்காக கட்டண குறைப்பு செய்தால், இதுதான் டயம், இவன் கந்திரி நேரம்பா, இப்ப கொண்டு போய் ஆட்களை இறக்கி விட்டா தான் முடியும், 500 ரூபாய் எல்லாரும் போடுறான்னா நான் 400 ரூபாய் போட்டுக்கிறேன் அப்படின்னா அப்ப அவர் பாதி ஆயிடுவார். அதற்காக வேண்டி சலுகை செய்தால், எந்த சலுகையும் இல்லை, எந்த சமரசமும் இல்லை, ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க, எந்த இடம் வேணாலும் இருந்துட்டு போலாம். தர்காங்கிற ஒரு அடையாளத்துக்குரிய இடம் தான், அங்க இறங்கி பக்கத்துல ஒரு தோட்டத்துக்கு கூட ஒருத்தர் போகலாம், அங்க இறங்கி பக்கத்துல இருக்க கடையில போய் ஒருத்தர் பார்க்க கூட ஒருத்தர் போகலாம். கிளம்பி போற ஒருத்தர் பல்வேறு நோக்கம், அது ஒரு இடம் தான், ஒரு ஸ்பாட் தான். நேர போய் நீ துவா செய்யி, தர்கால போய் கோரிக்கை வை அப்படின்னு அழைச்சிட்டு போறது இல்ல. அதுக்காக வேண்டி சலுகை செஞ்சு அழைச்சிட்டு போனா அந்த அர்த்தம் வந்துடும். அதுக்காக சலுகை கொடுத்தா ஒரு நல்ல காரியம், நம்ம ஒரு 200 ரூபாய் குறைச்சுக்குவோம், அந்த நன்மை நமக்கும் கிடைக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நினைச்சால் அவர் பாவத்துக்கு துணை போறாருன்னு அர்த்தம் ஆயிரும். தர்காங்கிறது ஒரு ஸ்பாட்டுங்கிறதுனால ஒரு இடம், ஒரு ஊர் மாதிரி, அந்த ஊர்ல போய் இறங்கி செய்யறவங்க என்ன செஞ்சுட்டு போவாங்கன்ற கருத்துப்பட இவர் வாங்கன்னு அழைச்சா, போர்டு போட்டா அங்கதான் மக்கள் போறாங்களா, போர்டு போட்டா போர்டை வச்சு குற்றவாளியாக அவர் ஆயிட மாட்டார். அதனால தவறு கிடையாது. அங்க போறவர் அந்த தப்பை செஞ்சா அந்த தப்ப அவருக்கு தான், இவர் அந்த குற்றவாளத்தை ஏற்க மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரே அளவு, கோயில், விபச்சார விடுதி, எதுவா இருந்தாலும்
பராத் இரவை பத்தி கொஞ்சம் விளக்கம் மக்களுக்கு தெரியாம இருக்கு, அதோட முழுமையான விளக்கத்தை கொஞ்சம் கூறுங்களேன். அதாவது இன்னும் சில நாட்கள்ல, அநேகமா இன்னொரு 10-13 நாட்கள்ல பராத் இரவு என்ற பெயரால் ஒரு இரவை அறிவிச்சு ஷாபான் 15ல பராத் இரவு என்று சொல்லி அதற்காக சில வழிபாடுகள், கபரிஸ்தானுக்கு போய் அங்க போய் ஜியாரத்தை செஞ்சு அங்க ஒரு 3 யாசீன் ஓதி அவங்களுக்காண்டி துவா செய்யறது, நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அது மாதிரி நல்ல ஆயுள் விசீரணத்திற்காகவும் இது மாதிரி ஒரு 3 காரணங்களை மையப்படுத்தி 3 யாசீனை ஓதி துவா செய்யக்கூடிய பழக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. பரவலா வருஷா வருஷம் பல இடங்கள்ல செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பராத் இரவுன்னு சொல்லி நமக்கு ஏதாவது சொல்லி தந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தேடி பார்த்த வகையில அதற்கு எந்த ஒரு சான்றுகளையுமே பார்க்க முடியல. அந்த இரவுல தான் ரிஸ்க் விஸ்தீரணம் செய்யப்படுகிறது. அன்றைக்கு தான் அல்லாஹ் பட்ஜெட் கணக்கு வழக்குகளை ஒவ்வொரு வருடத்திற்குண்டான கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்கிறான் என்றெல்லாம் அந்த இரவுக்கான சிறப்புகளாக சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் எடுத்து பார்த்தா அதற்கு நேர் எதிர்மறையான கருத்துக்கள் தான் இருக்கிறது. எந்த இரவுல குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வச்சானோ அந்த இரவுல தான் இதையெல்லாம் நாம செயல்படுத்துறோம் அப்படின்ற கருத்துப்பட சூரத்து துகான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தர்றான். அவன் பராத் இரவு என்று ஒரு இரவு பத்தி குர்ஆன்ல ஒரு அந்த சொல்ல கூட பார்க்க முடியாது. பராத் இரவு, லைலத்துல் பராத், பராத்னு இருக்கும். பராத்னா விடுதலைன்னு அதுக்கு அர்த்தம். விடுதலையை பத்தி பேச வேண்டிய இடங்கள்ல எல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருப்பான். ஆனா பராத் இரவுன்னு லைலத்துல் கத்ர் இரவுன்னு ஒரு இரவு பத்தி பேசுறோம்ல, லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு, அது மாதிரி லைலத்துல் பராத், பராத்துடைய இரவுன்னு ஒரு சொல்ல இருக்கான்னு பார்த்தா குர்ஆன்ல ஹதீஸ்ல அப்படி ஒரு சொல்ல கூட நாம தேடி பார்க்க முடியாது. அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல. பிற்காலத்துல வந்தவங்க நம்முடைய முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் சில பேரு அவங்களுடைய வருமானத்துக்காக ஏற்படுத்தி கொண்டது தானே ஒழிய இஸ்லாத்துக்கும் அதற்கும் கடுகளவுக்கு கூட சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அன்றைய தினத்துல ஃபாத்தியா ஓதுறது, அதன் மூலமா ஒரு பெரிய வருமானத்தை பெருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால நான் ஆரம்பத்திலே சுட்டிக்காட்டிய அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் காட்டித்தரப்படாத எந்த ஒன்றும் வழிபாடே கிடையாது. அப்படி எதையேனும் ஒண்ணு நம்ம வழிபாடு நன்மை தரும்னு நினைத்து கொண்டு செய்தால் அந்த நன்மையை ரசூலுல்லாஹ் சொல்லாம போயிட்டாங்கன்னு அவங்க மேலேயே குறை சொல்ற மாதிரி ஆயிரும். ரசூலுல்லாஹ் எந்த நன்மையும் சொல்லாம விட்டது கிடையாது. அவங்க சொல்லித்தராத எந்த நன்மையும் பாக்கி கிடையாது. அது ஒரு குற்றம் சேரும். ரெண்டாவது, அவங்க சொல்லித்தராத ஒன்றை செய்தோம் என்பதற்காக அது நரகத்துல தான் கொண்டு போய் தள்ளும்னு அல்லாஹ் திட்டவட்டமா டிக்ளேர் பண்ணி இருக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த பராத் இரவு என்பதும் அதற்கான வழிபாடுகளும் அதற்காக ஓதப்படுகிற யாசின் ஓதுற தப்புன்னு நம்ம சொல்லல. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளில குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஓதணும்னு சொல்றாங்களே, அதைத்தான் நாம குற்றம்னு சொல்றோம். அதனால அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுல இருந்து நாம விலகிக்கணும். செஞ்சா நன்மை கிடைக்காது மட்டும் இல்ல, தீமையை சேர்த்து சம்பாதிப்போங்கிறத புரிந்து கொள்ளணும். எஸ்பி பட்டினம் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்கிறாரு. நான் என் மனைவியை ஒரே ஒரு நேரத்தில் 3 முறை தலாக் என்று கூறி தலாக் விட்டுவிட்டேன். இந்த தலாக் செல்லுமா? இவ்வாறு நான் இரண்டாவது என்ன கேட்கிறேன், நான் என் மனைவியோட சேர்றதா இருந்தா அது எவ்வாறு சேர்வது? இது எனக்கு பதில் தரணும்னு எழுதியிருக்காரு. தலாக்கு சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய சட்டங்களை பரவலாக கடந்த காலங்களில் நம்முடைய சமுதாயத்தில் பின்பற்றப்படவில்லை. தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு அது தவறுதலாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. அந்த தவறான சிந்தனையில் ஒண்ணு என்னன்னா, இஸ்லாத்துல தலாக்கு 3 தலாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2 தலாக்குகளுக்கு ஒரு சட்டம், 3வது சொல்லப்படுகிற தலாக்கு விவாகரத்துக்கு அதுக்கு வேறொரு சட்டம். முதல்ல உள்ள 2 தலாக்குக்கு என்னன்னா, ஒருத்தர் அவருடைய பிரச்சனைகளின் காரணமாக மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாதுங்கிற கட்டத்தை அடைஞ்ச உடனே தலாக் உன்னை நான் விவாகரத்து செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னா இவருக்கு 3 மாத கால டயத்தை இஸ்லாம் கொடுக்குது. 3 மாத காலத்துக்குள்ள அவர் விரும்பினால், நான் அந்த 3 மாசம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், நல்ல மனைவிதான், இந்த விஷயத்துல அவசரப்பட்டிருக்க கூடாது, ஏதோ ஒரு காரணத்தினால அல்ல நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை பாழா போயிரும், ஏதோ ஒன்ற கவனத்துல கொண்டு மீண்டும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் 3 மாத காலத்திற்குள்ளாக அந்த சிந்தனை அவருக்கு வந்தால் அவர் எந்த சடங்கு சம்பிரதாயம் ஒண்ணுமே கிடையாது, நேரா போய் மனைவியை கூட்டிட்டு வழக்கம் போல குடும்ப வாழ்க்கையை தொடங்கிடலாம். மார்க்கத்தில் அது குற்றம் கிடையாது. அப்படி 2ஆம் கட்ட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது மீண்டும் அவருக்கு பிடிக்கல, மீண்டும் அந்த வெறுப்புல திரும்ப ஒரு தடவை 2வது முறையாக தலாக்குங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி விட்டார். அப்பமும் 3 மாத கால அவகாசத்தை இஸ்லாம் கொடுக்கிறது. 3 மாதத்துக்குள்ள அவர் விரும்பி விட்டால், திருந்து விட்டால், மீண்டும் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு தன கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கையை தொடங்கலாம்.
இந்த 3 மாதத்தை கடந்துருச்சுன்னா, முதல் தலாக்லையும் சரி 2வது தலாக்லையும் சரி 3 மாதத்தை கடந்துருச்சுன்னா அவங்க சாதாரணமா போய் கூட்டிட்டு வந்துட முடியாது. ஏற்கனவே இவர் எப்படி ஒரு திருமணம் செய்தாரோ அதே மாதிரி உங்களுடைய திருமண பந்தம் அருந்துரும். அருந்து போன திருமண பந்தத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளணும். 2 சாட்சிகளை வச்சு ஆரம்பத்தில் எப்படி மகர் கொடுத்து ஒரு திருமணம் செஞ்சாரு அது மாதிரி வலிமா பொறுப்புதாரியை வச்சு அதே போன்று மீண்டும் ஒரு தடவை சாட்சிகள் முன்னிலையில ஒப்பந்தம் செய்து கொண்டு திருமணத்தை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் சேரலாம். 3 மாதத்துக்கு பிறகு 3 மாசத்துக்குள்ள முதல் தலாக்கா இருந்தாலும் 2வது தலாக்கா இருந்தாலும் 3 மாதத்திற்கு உள்ளனா எந்த பிரச்சனையும் இல்ல. 3 மாதத்தை விட அதிகமாயிடுச்சுன்னா மீண்டும் திருமணத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். 2க்கு இவ்வளவு. 2க்கு அடுத்து 2ஆம் மட்டம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது மீண்டும் ஏதோ ஒரு பிரேக் ஏற்பட்டு 3வது தடவையாக தலாக்குங்கிற அந்த ஆயுதத்தை அவர் பயன்படுத்தி விவாகரத்து பண்ணிட்டு அவர் சொல்லிட்டார் என்று சொன்னார். அடுத்து அவர் வந்து திரும்ப சேர்வதற்கான வாசல் அடைக்கப்பட்டு போச்சு. இனிமே அவர் சேர்றது சாத்தியமே இல்லை. 3வது தடவை தலாக் சொல்லிட்டார் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இத்தோட பந்தம் சுத்தமா அருந்து போச்சு. அவருக்கு இத்தாவுடைய காலம் 3 மாதவிடாய காலம் இருக்கணும். அந்த இத்தாவுடைய காலத்துக்கு பிறகு அவங்க 2 பேரும் திரும்ப விரும்பினாலும் எவ்வளவுதான் அழுதாலும் புலம்புனாலும் சேர முடியாது. ஒரு சான்ஸ் இருக்கு, ஆனா அது நடக்கிறதுக்கான சாத்தியம் கிடையாது. அப்படி இருந்தால் சேரலாம். அது என்ன அப்படின்னா, அவர் விவாகரத்தானதுக்கு பிறகு 2 பேரும் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு இந்த அம்மா அவங்க ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வருது. இவங்களுக்கு எப்படி ஆரம்பத்தில் பிரச்சனை வந்துச்சோ அது மாதிரி இந்த அம்மா போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிச்சு. அந்த கல்யாணத்துல அந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருது. அவர் இதே மாதிரி 3 தடவைகளை பயன்படுத்துறார். அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிகிறாங்க. அப்ப அந்த அம்மா சும்மா இருப்பாங்கல்ல. அதற்கு பிறகு வேண்டுமானால் முதல் கணவனை திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல் கணவன் இது சாத்தியமான சாத்தியம் கிடையாது. ஆனா இது சில பேர் என்ன பண்ணி விட்டாங்க, ஒரு 10-30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டில் பல அறிஞர்கள் இதையே ஒரு ஏமாற்று வேலையாக கூட செஞ்சாங்க. எப்படி செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹ் திருமணம் பண்ணி விவாகரத்து பண்ணி திரும்ப சேரணுங்கிறான். அதனால திருநெல்வேலிக்காரரா இருக்காருன்னு வச்சுக்குவோம், விவாகரத்து ஆயிடுச்சு, 3 தலாக்கு சொல்லிவிட்டாங்களா, உடனே வந்து பாக்குறது 3 தலாக்கு பிறகு யோசிப்பாங்க, ஆஹா தப்பா சொல்லிவிட்டோமே, மனைவியோடு சேரணுமே, அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெட்ராஸுக்கு போ அல்லது வேற ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு போ, அங்க ஏதாவது ரோட்டு ஓரத்துல ஏதாவது பிச்சைக்காரன் இருப்பான், அப்படி ஒரு கிழட்டு பிச்சைக்காரன் ஒருத்தரை கூட்டு வந்துரு. ரொம்ப வயசாளி ஒருத்தர் 80 வயசு 70 வயசு முதிய ஒருத்தர் பிச்சைக்காரரை தேடி பிடிச்சி ஆளை கூட்டிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கையில ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து சபையில உட்கார்ந்து 2 பேர் உட்கார்ந்து கல்யாணம் முடிச்சு தர்றேன்னு கல்யாணம் முடிப்பாங்களாம். அக்ரிமெண்ட் போடுவாங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் கூட இருக்கணும்னு அவனை அந்த கணவன் மனைவி ரூமுக்குள்ள தனியா அனுப்புவாங்க. அனுப்பும் போதே பெரியவனை வான் பண்ணி அனுப்புவாங்க. புள்ள மேல விரல் பட்டுச்சு, காலையில வந்து விரலை வெட்டி போடுவான். அப்படின்னு அவனை வான் பண்ணி உள்ள அனுப்பிட்டு காலங்காத்தால வந்த உடனே தலாக் சொல்றேன்னு சொல்லு, தலாக் தலாக் தலாக்கு 3 தலாக் அனுப்போ அப்படின்னு கையில காசை கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இப்ப திரும்ப அந்த பழைய கணவனோட சேர்த்து விட்டுருவாங்க. அப்ப திருமணம் முடிச்சு விவாகரத்து பண்ணி அதுக்கப்புறம் கட்டலாம்னு இருக்குல்ல, நாங்க திருமணம் முடிச்சு விவாகரத்து பண்ணி கட்டிவிட்டோம். இது யாரை ஏமாத்துற வேலை? அல்லாவுக்கு தெரியாதா? இது செட்டப்னு தெரியாதா? இயற்கையா நடக்கணும்னு சொன்ன உடனே செயற்கையா இவங்க செஞ்சு இப்படி எல்லாம் தப்பு எல்லாம் பண்ணாங்க. ஆனா மார்க்கம் இப்படி எல்லாம் சொல்லல, இதெல்லாம் ஏமாத்து வேலை. இப்ப இவருடைய கேள்வி என்னன்னா, இதுல இது மாதிரியான தவறுகள்ல இவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, தலாக் தலாக் தலாக்னு ஒரே நேரத்துல 3 தலாக் சொல்லி இருக்கிறார். 3 தலாக் சொன்னால் இது செல்லுமான்னு கேட்கிறார். இது செல்லும். எப்படி செல்லும்னா, ஒரே ஒரு தலாக் என்ற அடிப்படையில செல்லும். ஒரு நேரத்தில் ஒருத்தர் வந்து 1க்கு மேற்பட்ட தலாக் சொன்னாலும் அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்படும். 3 தலாக் விட்டதா கருதப்படாது. ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படித்தான் செஞ்சாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லாமனா, திரும்ப மனைவியை அழைத்துக் கொள்வதற்கு தகுதி படைத்த தலாக்கு 2 தடவைகள் அப்படிங்கிறான். அத்தலாக்கும் மர்ரத்தானி, மீண்டும் அழைத்துக் கொள்ள வசதி படைத்த விவாகரத்து 2 தடவைங்கிறான். 2 தடவைனா என்ன அர்த்தம்? தடவை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? 2 மொட்டையா சொல்லல, 2 மொட்டையா சொல்லியிருந்தா 2 தலாக்குன்னு ஆயிரும். 2 தடவை தலாக் தலாக் சொன்னாலே முடிஞ்சு போயிடும். 2ன்னு சொல்லாம மர்ரத்தான் 2 தடவை அப்படிங்கிறாங்க. தடவைனா என்ன? ஒரு தடவை அப்படின்னு சொன்னா ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் எதற்கு இருக்கிறதோ அதான் தடவை. ஒருத்தர் சாப்பிட உட்கார்றாரு, 2 இட்லி சாப்பிட்டாரு, கையை கழுவி எஞ்சி போயிட்டாரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்தாரு, இன்னொரு 2 இட்லி சாப்பிட்டாரு, திரும்ப கையை கழுவி எஞ்சி போயிட்டாரு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாரு, மீண்டும் 2 இட்லி சாப்பிட்டாரு, கையை கழுவி எஞ்சி போயிட்டாரு.
இவர் மொத்தம் தின்ன இட்லி 6 இட்லி தின்றுக்கிறார். எத்தனை தடவை தின்றுக்கிறாரு? 3 தடவை தின்றுக்கிறார். ஏன் முதல்ல ஒருக்கு சாப்பிட்டு போயிட்டாரு, ரெண்டாவது ஒருக்கு சாப்பிட்டு போயிட்டாரு, மூணாவது ஒருக்கு சாப்பிட்டு போயிருக்காரு. அப்ப 3 தடவையில் சாப்பிட்டாரு. எதை வச்சு சொல்றோம்? ஒருக்கு உட்கார்றாரு, சாப்பிடுறாரு, சாப்பிடுறத முடிச்சிடறாரு, எழுதி போயிடுறாரு. ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு வந்துச்சுன்னா ஒரு தடவை. அடுத்து ஒரே ஆள் உட்கார்றாரு, இவர் சாப்பிட்ட மாதிரி அவரும் 6 இட்லி சாப்பிடுறாரு. உட்கார்ந்தாரு, 6 இட்லி தட்டையில அடுக்கினார், சாம்பார் ஊத்தினார், சட்னி ஊத்தி பிசைஞ்சாரு, ஒரே மூச்சில அடிச்சுட்டு எந்திரிச்சிட்டாரு. இவர் எத்தனை இட்லி சாப்பிட்டாரு? இவர் 6 சாப்பிட்டாரு. ஆனா எத்தனை தடவை சாப்பிட்டாரு? ஒரு தடவை சாப்பிட்டாரு. அவன் தடவைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் எதற்கு இருக்கிறதோ அதுதான் தடவை. இங்க அல்லாஹ் 2 தடவை அப்படிங்கிறான். 2 தடவை நீ தலாக்கு சொன்னால் மீட்டிக் கொள்ளலாம்னா அந்த தலாக்குக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. ஒரு தலாக்கு சொன்ன உடனே அந்த டைம் ஒரு தடவைக்குரிய நேரம். ஒரு தடவைக்குரிய நேரம் என்ன? 3 மாச கால நேரம். இந்த 3 மாச கால டைம் முடிஞ்சிச்சுன்னா தலாக்கு ஆரம்பிச்சு 3 மாசம் முடிஞ்சிருச்சு, ஒரு தலாக்கு முடிஞ்சிருச்சு. மீண்டும் 2ஆம் வட்டம் 3 மாசத்துக்கு பிறகு அவர் தலாக்கு சொன்னா 2வது தலாக்கு ஆரம்பிச்சிருச்சு. 2ஆம் மாசத்துல 2வது 3வது மாசம் முடிஞ்சதுன்னா 2வது தடவை முடிஞ்சிருச்சு. 3வது தடவை அந்த 6வது மாசத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு தலாக்கு சொன்னார்னா 3வது தடவை ஆரம்பிக்குது. அந்த 3 மாசத்துக்கு பிறகு 9வது மாசத்துக்கு பிறகு 3வது தலாக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப தடவை என்பதை கவனத்தில் கொண்டு சரியாக புரிந்து கொண்டால் இவர் 3 தடவை சொல்லல, 2 தடவை கூட சொல்லல, ஒரு தடவை தான் சொல்லியிருக்காரு. எண்ணிக்கையை தான் கூட்டியிருக்காரே ஒழிய எத்தனை தடவைன்னு பார்த்தா ஒரு தடவை தான் சொல்லி இருக்கிறார். அப்ப ஒரு தரம் சொன்னது ஒரே நேரத்தில் நீ தலாக் 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 1000 தலாக் சொன்னாலும் ஒரு தடவை தலாக் சொன்னதாகத்தான் கருதப்படும். எனவே இவர் 3 மாதத்திற்கு உள்ள ஆயிருந்துச்சுன்னா தாராளமா மனைவியை சேர்த்துக் கொள்ளலாம். 3 மாதத்தை கடந்து இருந்துச்சுன்னா மீண்டும் அந்த திருமணத்தை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் அவர் மனைவியோடு சேரலாம்ங்கிறத புரிந்து கொள்ளலாம். பிரமத வேதங்கள் அத்தனையும் சரியாகவும் தவறாகவும் இருப்பதால் அதை நாம் அவாய்ட் பண்ணிட்டோம். எடுத்துக்காட்டுக்கு பைபிள் இல்ல சரியாவும் இருக்கு தவறா இருக்கு, அதனால அவாய்ட் பண்ணியாச்சு. அதே போன்று குர்ஆன்ல மட்டும் சரியா இருக்கு, பின்பற்றுறோம், தவறு கிடையாது, எல்லாம் முழுக்க முழுக்க சரியா இருக்கு, அது பின்பற்றுறோம். ஆனா ஹதீஸ்ல தவறு இருக்கு, சரியா இருக்கு, ஹதீஸ் ஏன் நம்ம அவாய்ட் பண்ணல? இதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க. நல்ல ஒரு கேள்விதான். என்ன கேள்வி அப்படின்னா, மாற்று மத வேதங்கள்ல உண்மையும் தவறும் கலந்திருக்கிறது, அதனால எதுக்கு போட்டுன்னு சொல்லி கழிச்சிட்டோம் ஒரே இடியா. ஹதீஸ்கள்லயும் அதே மாதிரி உண்மையும் தவறும் கலந்திருக்கிறது, அதுல இதை மட்டும் நம்ம ஏன் வச்சிருக்கணும், மற்ற வேதங்களை கழிச்ச மாதிரி இதையும் கழிச்சிடலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, 2க்கு உள்ள வித்தியாசம். முதல் வித்தியாசம், சரியானதை கண்டுபிடிப்பதற்கு வழி இருக்கிறது. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சரிதான், இது அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவதற்கு பல வழிமுறைகள், பல இலக்கணங்களை வகுத்து வச்சு சரியானதை பிரிச்சு நம்மளால எடுக்க முடியும். எடுத்ததுக்கு பிறகு சரியானது மட்டுமே ஃபில்டர் ஆகி வந்திருந்தானே, ஃபில்டர் ஆகி வந்ததுக்கு பிறகு சரியானது ஒன்று ஃபாலோ பண்றதுல என்ன தவறு? சரியும் தவறும் கலந்திருக்கிறது, தவறை பூரா கழிச்சுவிட்டு சரியை மட்டும் தனிச்சு எடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதுக்கான இலக்கணங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற வேதங்கள்ல அந்த இலக்கணங்கள் இல்லையே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, இதுல கண்டுபிடிச்சிடலாம். இது அந்த மூசா நபி சொன்னாங்களா இல்லையா, அதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈசா நபி சொன்னாங்களா, அதுக்கு ராவி இருக்குதா? ஈசா நபிக்கு ராவி கிடையாது, மூசா நபிக்கு அறிவிப்பாளர் கிடையாது. அந்த அறிவிப்பாளர் எப்படி, இவர்கிட்ட சொன்னவர் எப்படி, அவர் ஞாபகம் உள்ளவரா, அவர் ஞாபகம் வருது இல்லாதவரா, அவர் நேர்மையாளரா, அதை வச்சு தானே ஹதீஸை நாம தரம் பிரிக்கிறோம். அந்த தரம் பிரித்து சரியானதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மற்ற வேதங்களுக்கு இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளுக்கு இருக்கிறது. அதனால சரியானதை எடுத்துக்கிறோம். மற்ற வேதங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம பரிசீலிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு சோர்ஸ் இல்லவே இல்லை, ஒரே இடியா நாம தட்டி கழிச்சிட வேண்டியதான். இன்னும் சொல்வதாக இருந்தால் அதுல கூட சில நேரங்களில் கரெக்ட் சரிதான், ஒரு சிலதை சரின்னு தீர்மானிக்க முடியும். எந்த அடிப்படையில் தீர்மானிக்கலாம்னா, குர்ஆன்ல எல்லாம் மேற்கோள் காட்டியிருப்பான், அந்த செய்தி அங்க இருக்கும், அதை நாம எடுத்துக்கத்தான் தேரும். குர்ஆன்ல உதாரணமா முந்தைய வேதங்கள்ல இந்த நபியை பத்தி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தௌராத்திலும் இஞ்சிலும் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களை பற்றி கூட சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆன்ல எல்லாம் ஒரு வசனத்துல சொல்றான். அப்ப இதுல குர்ஆன்ல இந்த அந்த வேதத்துல இது சொல்லியிருக்கேன், இந்த வேதத்துல இது சொல்லியிருக்கேன் அல்லாஹ் சொன்னா, அந்த வேதத்தை எடுத்து பார்க்க வேண்டியதான். அதுல அந்த செய்தி இருக்குதா, அது சரி. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டான், அங்கேயும் இருக்குது, அதை எடுத்துக்க வேண்டியதான். அதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டேன்றதுனால, பைபிள்ல இருக்குங்கிறதுனால எடுக்கல, அந்த வேதத்துல இருக்குன்றதுனால எடுக்கல. அப்படி எடுத்தா அது உண்மையா பொய்யான்னு தெரியாம போயிடும்.
அல்லாஹ் அந்த ப்ரூஃப் பண்ணிட்டதுனால அதை நாம எடுத்துக்கலாம். ஓரிரை கொள்கையை தான் எல்லா இறை தூதர்களும் போதித்தார்கள். ஈசா அதைத்தான் சொன்னார், மூசா அதைத்தான் சொன்னார். அப்ப அந்த பைபிள் அவங்க வச்சிருக்கிற ஓரிரை கொள்கை இருக்குதா, இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுதான்ப்பா. ஓரிரை கொள்கை தான் உண்மை, அதை நாங்க ஏத்துக்கிறோம், அதை நாம சொல்லத்தான் செய்யறோம். இப்ப நாம ஹதீஸை ஏற்றுக்கொண்டு மக்களை ஏற்காமல் இருப்பதற்கு நம்மிடம் சேரக்கூடிய அந்த வழிமுறைகள் அது சரியானதுதானா என்பதை சுத்திகரித்து எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு மற்ற வேதங்களுக்கு இல்லை, ஹதீஸுக்கு இருக்கிறது. அதனால நம்ம எடுத்துக்கொள்கிறோம். எஸ்பி பண்ண சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த சோனம்னா நிசார் தப்லீக் ஜமாத் தலைவர் கேட்கிறாரு, பிஜே எல்லா நேரங்களிலும் தொப்பி போட்டுக்கொண்டுதான் இருக்கிறாரு, அவர்களை சார்ந்தவர்கள் மட்டும் தொப்பி போடுறது இல்ல, தொப்பி போட்டுக்கொண்டு இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இது அவருடைய கேள்வி. முதல்ல என்ன கேக்குறாங்கன்னா, பிஜே தொப்பி போட்டிருக்காரு, மத்தவங்க தொப்பி போடல. முதல் விஷயம், பிஜே எங்களுக்கு தூதர் இல்ல, உலகத்துல யாருக்கும் தூதர் இல்ல, அவரை நாங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு தூதர். அதனால அவர் போட்டிருந்தா என்ன போடாட்டி என்னங்கிற கேள்விக்கு நமக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒண்ணு இருந்தாலும் மேலதிக விளக்கத்துக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா தான். நாங்க அவரை ஃபாலோ பண்ணலங்கிறது முதல் விஷயம். பல பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னமோ நம்ம பிஜேயுடைய ஃபாலோவர்ஸ், நம்ம தூதருடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஃபாலோவர்ஸ் தானே ஒழிய பிஜேயுடைய ஃபாலோவர்ஸ் இல்லங்கிறத முதல்ல அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, தொப்பியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னா, தொப்பி போடக்கூடாதுங்கிற நிலைப்பாடு இல்ல. தொப்பி போடணும்னு சொல்லாதீங்க, வலியுறுத்தாதீங்க. எப்படி என் சட்டையை நான் தேர்ந்தெடுக்கிறேனோ, என்னுடைய பனியனை தேர்ந்தெடுக்கிறேனோ, என்னுடைய கைலியை தேர்ந்தெடுக்கிறேனோ, என்னுடைய ஆடைகள் நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், அது மாதிரி நான் விரும்பினா தலையில தொப்பியை தேர்ந்தெடுத்துக்குவேன், தேர்ந்தெடுக்காமலும் விட்டுருவேன். சில நேரம் சட்டை போடுவேன், சில நேரம் டிஷர்ட் போடுவேன், சில நேரம் பேண்ட் போடுவேன், சில நேரம் கைலி கொடுத்துவேன். என் ஆடைகளுடைய வடிவமைப்பை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ற மாதிரி தலையில தொப்பி போடுறது அது ஒரு ஆடையில ஒரு அம்சம், ஒரு பகுதி. நான் விரும்பினா போடுவேன், விரும்பாட்டி போட மாட்டேன். அவர் விரும்பி இருக்கிறாரு, போட்டிருக்கிறாரு, நான் விரும்பல, போடல. நீங்க விரும்பினா போட்டுக்குங்க, விரும்பாட்டி போடாம இருங்க. விரும்பாத என்ன போட்டு நீ போடுன்னு என்ன கட்டாயப்படுத்தாது. அது மாதிரி நாங்களும் நீங்க விரும்புற உங்களை போய் வலுக்கட்டாயமா இழுக்க மாட்டோம், அப்படி நாங்க சொல்லவும் இல்லையே. அப்படி சொன்னாலாவது கேள்வி வரலாம், ஏன் தொப்பியை புடுங்குறேன், நம்ம புடுங்குறதும் இல்லை, போட்டுக்க. இங்கேயே கூட போட்டுருக்காங்க, நம்ம மக்களே பல பேர் போடுவாங்க. நானும் கூட பல நேரங்கள்ல ஜும்மாக்கள்ல கூட்டங்கள்ல போடத்தான் திடீர்னு மூடு வரும், போட்டுக்குவோம். திடீர்னு மூடு இருக்காது, அவன் கழட்டி வைப்ப இன்னொரு மேட்டரா, அப்படியே கழட்டி வச்சுக்குவோம். அதுதான் நிலைப்பாடு. அதனால அவர் விரும்பி இருக்காரு, போட்டிருக்காரு, அவர் சாய்ஸ்னு விட்டுருவோம். இவரும் சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நமது தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த நண்பர்கள் வெளிநாடு போக்குவரத்து செய்கிறார்கள். அப்படி பயணம் செய்யும் வேளையில் டியூட்டி ஃப்ரீயில் மதுபானம் வாங்கி வந்து விற்பனை செய்கிறார்கள். இது கூடுமா? டியூட்டி ஃப்ரீல வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க மதுபானத்தை வாங்கிட்டு வந்து விக்கிறாங்க, இது சரியா? தௌஹீத் காரங்களே செய்யறாங்களே அப்படிங்கிறாங்க. எந்த காரங்க செஞ்சாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டாங்கன்னா தப்பு தான். அவர் தௌஹீத்னு தனக்கு பேர் வச்சுக்கிட்டாலும் சரிதான், சுன்னத்துல் ஜமாத்துன்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரிதான், அல்லது வேற என்ன பேரை தனக்கு சூட்டி கொண்டாலும் சரிதான். அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செய்தால் அவர் பாவம் செய்து விட்டார்னு அர்த்தம். இப்ப தௌஹீத்னு பேர் சொல்லிக்கிட்டு அவர் செஞ்சாருன்னா ஏமாத்துறான்னு அர்த்தம். குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பொய்யான வாழ்க்கையை நடத்துறாரு. அதுக்கு தௌஹீத் இலக்காகாது. அல்லாஹ் ரசூலை ஒத்துக்க மாட்டாங்க. அவர் தான் பேரை பார்த்துட்டு ஏமாற ஆள். சுன்னத்துல் ஜமாத்துன்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, சுன்னத்துல் ஜமாத்துன்னு பேர் வச்சுட்டு உள்ளுக்குள்ள சுன்னத்தா இருக்குதாங்க. அந்த ஜமாத்துல சுன்னத்தே இல்ல, பெரும்பாலும் சுன்னத்துகள் இல்லாமல சுன்னத்துக்கு எதிரான காரியத்தை செய்யறாங்க. பேரை மட்டும் சரியா வச்சுக்குவாங்க. அல்ல பேரை மட்டும் பாக்குறவங்க இல்ல, உள்ள இருக்கிற சரக்கையும் சேர்த்து பார்ப்போம். சரக்கு தெரியும் தானே, அல்லாஹ் நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆகையினால அதை நீ என்ன பெயரை வைத்துக் கொண்டாலும் அல்லாஹ் மதுபானத்தை ஹராம்ட்டா, வாங்குறது ஹராமு, கொடுக்கறது ஹராம், விற்பனை பண்றது ஹராமு, எல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட பெரும் குற்றத்தினுடைய ஆணி வேறு. மற்ற பாவங்கள் ஒரு விதத்துலனா ஒரு ஓமை ஒண்ணு, ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு மன்னன் இது மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு கொலை ஒண்ணு செய்ய சொன்னாரு, மறுத்துட்டாரு. அந்த ஆளு பெரும்பாவன்ட்டாரு. ஒரு பெண்ணோட தப்பான முறையில் உறவு கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினாங்க, அதையும் அவர் மறுத்துட்டாரு. கடைசியா நீ ஒரு பெக்க அடியப்பா, ஒரு சாராயமா கொஞ்சம் குடிச்சுக்க அப்படின்னு அவரை கட்டாயப்படுத்தினாங்க. அவர் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு மதுபானம் அது இது அதோட கம்பேர் பண்ணும்போது இது சின்ன தீமையா இருக்குன்னு அடிச்சாரு. குடிச்சு முடிச்சு போதை ஏறிச்சு. ஏறின உடனே அந்த பெண்ணோட உறவு கொண்டாரு அந்த மப்புல. அதை இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டான். பார்த்தவன போட்டு தள்ளாரு. இந்த காரியத்தை செஞ்சா மத்த எல்லா காரியத்தையும் ஈஸியா செஞ்சிடலாம். அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மதுபானம் என்பது பாவத்தின் தலைன்னு சொல்லுவாங்க. பல பாவங்களே அது உருவாக்கி விட்டுரும். அதனால மதுபானத்தை இஸ்லாம் ரொம்ப பெரிய கேடாக
அது தடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக சொல்கிறது. யாரு செய்தாலும் எந்த பெயரில் வைத்திருக்கிறவர்கள் செய்தாலும் அது குற்றம் தான், பாவம் தான். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்துல அவங்க பதில் சொல்லி ஆகணும். தர்காவுக்கு போகலாமா கூடாதா? அப்படி போனால் அங்கு என்ன செய்ய வேண்டும்? யாசீன் ஓதலாமா? அதுல கேட்கிறேன். நாங்க நேரடியா அப்பாவிடம் துவா கேட்கல, அல்லாஹ்விடம் தான், அல்லாஹ்வுடைய ஹக்கில் தான் வாங்கிக்கிறோம் சொல்றாங்களே, விளக்கம் தரவும். ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, தர்காவுக்கு போலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நறுக்கு தெரிச்ச மாதிரி கேள்விதான். நம்மளும் அது மாதிரியே பதில் சொல்லிட வேண்டியதான். போலாமா கூடாதுன்னா கட்டடமே கூடாதுட்டாங்க ரசூலுல்லாஹ். தர்காங்கிற அந்த கட்டடமே கூடாது. இல்லாத இடத்துக்கு எப்படி போவீங்க? இல்லாத ஊருக்கு வழி சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தர்கான்னு ஒன்னே இஸ்லாத்துல கிடையாது. அதை அமைக்கவே கூடாது. இல்லாத இடத்துக்கு நீங்க எப்படி போவீங்க? அதனால போக கூடாதுங்கிறது, போக முடியாதுங்கிறது. நீங்க இஸ்லாமிய போக முடியாது. இல்லாத ஊருக்கு போக முடியுமா உங்களால? ஊரே இல்ல, ஏதோ ஒரு ஒண்ணு சொல்ல, அப்படி ஒரு ஊரே இல்ல, அந்த ஊருக்கு உங்களால போக முடியுமா? முடியாது. அது மாதிரி தர்கான்னு ஒன்னே இல்ல, இஸ்லாத்துல இல்ல. இல்லன்னா நீங்க போக முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். ரெண்டாவது, அங்க போனாலும் நாங்க அவுளியாக்களத்துல நேரடியா கேட்கறது இல்ல, அவங்க ஹக்க அவுளியாக்களை வசீலாவா வச்சு அவங்க ஹக்கல நீங்க கேட்டு சொல்லுங்கன்னு அவங்கள வக்கீலாக சிபாரிசு பண்ணக்கூடிய ஆளா தான் வச்சிருக்கிறோமே ஒழிய அல்லாஹ்விட்ட தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம், நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிட்டாங்கன்னு இடையில தான் அவங்கள பயன்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் கூடாது மார்க்கத்துல. அதுதான் குஃப்ருக்கான இறை மறுப்பு என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்வது இந்த பாவத்தை தான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் உலகத்துல எல்லாரையும் அல்லாஹ்வுக்கு தெரியும், யாரையுமே தெரியாம இருக்காது. அல்லாஹ்விடத்துல ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நம்ம பிரச்சனை அல்லாஹ்வுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியா நாம் பேசினாலே அல்லாஹ்வுக்கு இவர் தான் வந்திருக்காரு, இந்த ஊருக்காரரு, அவருக்கு இந்த பிரச்சனை இதுதான் கேட்கிறாரு, என்ன பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு ஆள் எடுத்து சொல்லித்தான் அல்லாஹ்வுக்கு தெரியும் அவசியம் இல்லை. உலகத்துல ஒரு தேவைக்கு ஒரு பெரிய முதலமைச்சரை பிரதமரை யாரையும் சந்திக்க போறதா இருந்தா அப்போ என்ன நான் போய் சந்திக்க போல என்ன தெரியாது. அப்ப ஒரு ஆள் எடுத்து சொல்லணும், நம்ம ஏரியாக்காரருங்க, நம்ம ஜமாத்துக்காரர் தெரிஞ்ச வர்றான், பார்த்து செஞ்சு கொடுங்க, இந்த பிரச்சனையில இருக்காருன்னு சொன்னா அப்பதான் அவருக்கு தெரியும். ஆனா அல்லாஹ்வுக்கு அப்படி இல்லையே. நான் என்ன படைச்சவனே வந்தானே, அல்லாஹ்வுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். யாருடைய ரெக்கமெண்டேஷன்ல போனாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் தான் உனக்கு பக்கத்துல இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னுடைய பிடரி நரம்ப விட அருகாமையில் இருக்கிறேன், உன்னை நான் கண்காணிச்சு என்கிட்ட கேட்கறதுக்கு ஏன்டா இன்னொரு ஆளை கூட்டிட்டு வர்றேன், ஏன்டா நேரம் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அது மாதிரி நேரடியா வராம இந்த அவுளியாக்கள் ரூட் மாதிரி வேற ஒரு ரூட்டை தயார் பண்ணவங்களை அல்லாஹ் காபிர்கள்னு குர்ஆன்ல வர்ணிக்கிறான். மக்கத்து காபிர்கள் சொல்றமே, மக்காவுல வாழ்ந்த நபிகள் நாயகம் காலத்துல வாழ்ந்த காபிர்கள், அந்த காபிர்கள் அவங்கள சொல்றமே அவங்க யாரு? இன்னைக்கு வாழக்கூடியவர்கள் மாதிரியா? இன்னைக்கு நாம சில பேரை காபிர்கள் சொல்றோமே, அவங்க அல்லாஹ்வை ஏத்துக்கல, வேற வேற கடவுளை வணங்குறாங்க, அல்லாஹ்வை மறுக்கிறாங்கன்னு. அப்படிப்பட்ட காபிர்கள் இல்ல அவங்க அல்லாஹ்வை நம்பின காபிர்கள். அல்லாஹ்வை நம்பின பேர் எப்படி காபிரானா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வலையின் சால்தவும் மன் கலக்க சமாவாத்தி வல்லாரு. நபியா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, வானத்தை படைச்சவன் யாரு, பூமியை படைச்சவன் யாருன்னு கேளுங்க. அல்லாஹ் அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லுவாங்க. வலையின் சால்தவும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமா, வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறவன் யாருன்னு கேளுங்க. அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தெரிஞ்சிருந்தாங்க, எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் அல்லாஹ்வா, உலகத்தை படைச்சவன் அல்லாஹ்வா, மனுஷனை படைச்சவன் அல்லாஹ்வா, வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறவன் அல்லாஹ்வா, பூமியில பயிர் பச்சைகளை முளைக்க செய்யறவன் அல்லாஹ்வா, எல்லா வேலையும் பெரிய பெரிய வேலைகளை பூரா செய்யறது அல்லாஹ் தான் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், அவன்கிட்ட நம்ம நேரடியா கேட்க முடியாதுன்னு சின்ன சின்ன குட்டி தெய்வங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு இந்த குட்டி குட்டி ஆட்கள்லாம் அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த குட்டி ஆள் யாரு? நம்ம வச்சிருக்கிற மாதிரி அப்துல் காதர் ஜீலானியோ ஷாவுலமி பாஷாவோ இல்ல, உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆள். நீங்களும் நாங்களும் இஸ்லாமும் மதிக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஆட்களை எல்லாம் ரெக்கமெண்டேஷன் வச்சிருந்தாங்க. நீங்க வச்சிருக்கிறது குட்டி குட்டி அவுளியாக்கள், உங்க கூட வாழ்ந்தவங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்களெல்லாம் வச்சிருக்கிறீங்க. பக்கத்து காபிர் யார வச்சிருந்தாங்கன்னா, படைப்புகளிலேயே உயர்ந்த படைப்புன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சிருந்தோம். ஒருத்தர் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுறாரு, கைரல் பரியா, படைப்புகளிலே சிறந்தவரே அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது நான் இல்லப்பா, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சிலையா செஞ்சு வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி நீங்க கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை செஞ்சு வச்சிருந்தாங்க. மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம், அவங்கள செஞ்சு வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாம் புனிதர்களா இல்லையா, நல்லவர்களா இல்லையா?
அல்லாஹ்விடத்துல சிறப்பு பெற்றவர்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்களை செஞ்சு வச்சு அவங்கள்ட்ட போய் கேட்டு நீங்க கொஞ்சம் கேட்டு தாங்கன்னா அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டா இவங்க எல்லாம் காபிர்கள். நேரா ஏன்ட்ட வராம ஏன்டா இப்ராஹிம்ட்ட போனேன், நேரா ஏன்ட்ட வராம ஏன்டா இஸ்மாயில்ட்ட போனேன், நேரா ஏன்ட்ட வராம ஏன்டா மரியம்கிட்ட போனேன். நல்லவங்க தான், உயர்ந்தவங்க தான், என்னால் பிரியப்பட தகுந்தவங்க தான், நான் தேர்ந்தெடுத்தவங்க தான். ஆனால் நீ ஏன்ட்ட வராம அவங்கள்ட்ட போன? அல்லாஹ் அதான் பார்க்கறான். அவனுக்கு நமக்கு உள்ள பந்தத்துல இடைவெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அல்லாஹ் நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சு என்கிட்ட நெருங்கிவான்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றதுக்கு எதிராக நெருக்கம் இல்லாம தூரத்தில் நின்றுக்கிட்டு ஆளை வச்சு தூது விட்டா பிரச்சனையை முடிக்கணும்னாக்கா புருஷன் முன்னாடி நேரடியா பேசிக்கிட்டா பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். பக்கத்துல இருக்கிற வச்சு நீ சொல்லு, அவங்க மட்டும் செய்யலையா கேளு அப்படின்னா டென்ஷன் ஏறிடும், திரும்பிக்கிட்டு பட்டுன்னு கொடுத்துருவான். நெருக்கத்தை அந்நியோன்யம் எங்க இருக்குதோ அங்கதான் உரிமைகளை பெற முடியும். அல்லாஹ் சொல்ல நீங்க என்னோட அந்நியோன்யமா இருப்பா, நெருங்கி வாப்பா, ஏன்ட நேர்ல கேளுப்பா, யாரையும் பக்கத்துல வச்சுக்காத, கரெக்டா நேர்ல வா, நேர்ல டீலிங் வச்சுக்கன்னு சொல்றான். அதை செய்யாததனால் அவர்கள் காபீர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் தெரியாம இல்ல, அல்லாஹ் தான் கடவுள் ஒத்துக்காம இல்ல, நீங்களும் அதே வேலையை தானே செய்றீங்க. அல்லாஹ் இறைவன் ஒத்துக்கிட்டு அல்லாஹ் இடத்துல உதவி கேட்கறதுக்கு அவுளியார் ரூட்ல போனா அவங்க செய்யற வேலையை நீங்க செஞ்சா அவங்களுக்கு என்ன பட்டமோ அதே பட்டத்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு என்ன பெயர் அல்லாஹ் சூட்டினானோ அதே பேர் தானே உங்களுக்கு சுட்ட வேண்டியது இருக்குங்கிறத கவனத்துல கொண்டா அது அல்லாஹ்ட்டே கேட்டா கூட அவுளியாக்கள் வெளியாக போறது கூட அல்லாஹ் விரும்பல அப்படிங்கிற புரிந்து கொள்ளணும். தர்காவுக்கு போக கூடாதுங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. என்னால மனதை ஓர்முகப்படுத்தி தொழுவ முடியல. தக்பீரை கட்டணுமே ஏதாவது ஒரு நினைப்பு தொழுகை பாலா போயுது. என் தொழுகை முழுமையாக எவ்வாறு தொழுவது எனக்கு தரும் கேட்கிறார். தொழுகையில தக்பீர் கட்டின உடனே மன ஓர்மை இருக்க மாட்டேங்குது, ஓடி இருக்கு, கவனம் திசை திரும்பிடுது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறாங்க. அது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். யாருமே 100% தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் இந்த கவனம் கொஞ்சம் கூட மாறாம அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே நான் தொழுது முடிச்சேன்னு ஒருத்தர் சொன்னார்னா நல்ல 7 முழம் பூவை வாங்கி காதுல சுத்துறாருன்னு அர்த்தம். அப்படி யாராலும் சொல்ல முடியாது. ஆனா சில பேர் அப்படி கதை விட்டு நீங்க கதை விட்டு இருக்காங்க. அந்த பள்ளிவாசல் பாத்தீங்கன்னா அமல்களின் சிறப்புன்னு ஒரு புக் வச்சிருப்பாங்க. அந்த புக்ல போய் எடுத்து பார்த்தா தேள் கொட்டியும் அசராமல் தொழுத பெரியார், தேள் கொட்டிச்சான் அசராம இருந்தாராம். அதுல இன்னொரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஆளு ஒருத்தர் காலில் பெரிய கட்டி வந்தோடனே ஆபரேஷன் பண்ணி கட்டி எடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி மயக்க ஊசி, மரத்து போற ஊசி எல்லாம் மருந்துலாம் கிடையாதுல, என்ன பண்றதுன்னு தெரியல. கத்தியை கொண்டு வச்சா துடிக்கிறார். உடனே இருந்தாலும் சொன்னாராம், கண்ணி நான் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தெளிவா இருக்கும்போது கையில காலில் கத்தியை வச்சா வழி தாங்க முடியல, நான் தக்பீர் கட்டிடுறேன், தொழுகைக்கு நின்றுறேன், நான் தொழுகைக்கு போயிட்டோம்னா உலகத்தையே மறந்துடுவேன், அப்படியே அல்லாஹ் இடத்துல மூழ்கிடுவேன், அந்த நேரம் பார்த்து நீ ஆர்த்து கிருத்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிடு அப்படின்ட்டு தக்பீர் கட்டி தொழுகையில அவருக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. அல்லாஹ் தொழுகிறது வழிபாட்டுக்கு கொடுத்தானா, உனக்கு ஆபரேஷன் பண்றது தொழுகை கொடுத்தானா? இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க? கவனம் மாறாமல் அப்படியே தொழுது விட்டார்கள். உண்மையில இப்படி சொல்ல முடியுமானா யாராலும் சொல்ல முடியாது. எப்படி சொல்றோம்? அப்படி ஒருத்தருக்கு தொழ முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஃபர்ஸ்ட் தொழுதிருப்பாங்க, மற்றவங்க தான் அடுத்துதான் தொழ முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லுவாங்களா? தக்பீர் கட்டின உடனே உலகத்தை மறந்தாங்களா? மறக்கல. உலகத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பாதிச்சு. எந்த அளவுக்கு பாதிச்சது? எப்போது ஒரு நாள் தொழுகிறாங்க, வேகமா தொழுக முடியுது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன இன்னைக்கு ஸ்பீடா இருந்துச்சு தொழுக? இல்ல நான் தாமதமா மெதுவா நிதானமா தொழணும் தான் நின்று, ஆனா பெண்கள் பகுதியில இருந்து ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டுச்சு. அந்த அம்மாவுடைய மனசு தொழுகையில ஈடுபாடா இருக்குமா, அதனாலதான் நான் தொழுகையை சீக்கிரம் முடிச்சுட்டேன். என்ன விளங்குது? ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில பாதிச்சிருக்குது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, தொழுது முடிச்சுட்டு வேக வேகமா சட்டையை கழட்டி ஒரு ஆள் கையில கொடுத்து, இந்த சட்டையை பிடிக்கும், இந்த சட்டையை கொண்டு அந்த ஆள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வேற சட்டை வாங்கிட்டு வாங்குறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் என்ன நடந்துச்சு? இந்த தொழுகையில அந்த சட்டையில இருந்த டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன் என்னுடைய கவனத்தை திசை திருப்பிட்டு, ரசூலுல்லாஹ் போட்டிருந்த சட்டையில இருந்த டிசைன் நபிகள் நாயகத்துடைய தொழுகையில இருந்து கவனத்தை மாத்திச்சான். ஆனா இவங்களை தேடு கொத்துமா பாம்பு கொத்துமா, ஆனாலும் இந்த தொழுகையில கவனம் இல்லாம மாறாம அப்படியே தொழுதுருவாங்கன்னா நம்புற மாதிரியா இருக்குது. இன்னும் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சில நேரங்கள்ல சில பிராணிகளை சொல்லி அதை கண்ட உடனே அடிச்சிருங்க அப்படின்னு. ஒரு சில பிராணிகளை, பாம்பு, கருந்தேளு, கருங்காகம், கோட்டி நாய்னா வெறி பிடிச்ச நாய், எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடிச்சிருங்க. எந்த அளவுக்கு அடிங்கன்னா
நீங்க தொழுகையில நின்றுகிட்டு இருந்தாலும் அடிச்சுட்டு வந்து தொழுங்கிறான். தொழுகையில நிக்கிறவர் தான் உலகத்தை மறந்துடுவார்ல, பிறகு எப்படி பாம்பு கண்டோன்னு நமக்கு ஒருவர். அப்ப என்ன விளங்குது, மனுஷனுக்கு பாம்பு மூலம் போனா அவனுக்கு மனசு மாறிடும், கவனம் மாறிடும். ஆகா பாம்பு போகுத, புள்ள அங்கிட்டு கிடக்குது, படுத்து கிடக்கு, புள்ளைய பாயில போட்டிருக்கோம், பாம்பு வீட்டுக்குள்ள இப்படி போகுது, பிள்ளை பாய நோக்கி போகுது, முன்னாடி நீங்க தொழுகிட்டு இருக்கிறீங்க, மனசு மாறுமா இல்லையா? ஐயோ புள்ள படுத்திருக்குது, பாம்பு போகுது, பாம்பு கொத்திருமே, என்ன பண்றது, நினைப்பெல்லாம் வரத்தானே செய்யும். வரும்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அதனாலதான் வந்துச்சுன்னா நீ தொழுதுகிட்டு இருந்தா தொழுகையில இருக்க மாட்டேன், பாம்பையும் பிள்ளையும் மாத்தி மாத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பேன், அல்லாஹ்வுடைய நினைப்பு போயிடும். அதுக்கு நீ பேசாம தொழுகை விட்டுட்டு முதல்ல பாம்பு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுகைக்கு வா. இது எல்லாம் எதை காட்டுகிறதுனா தொழுகையில கவனம் சிதையும், கவனம் வெளியே போகும், போகாம இருக்காது, 100% இருக்காது. அதே நேரத்தில் போகுதுன்றதுக்காக விட்டுறக்கூடாது, அப்படியே போன போகுல போட்டுன்னு இருந்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் லகான் போட்டு தொழுகைக்கு உள்ள அல்லாஹ்வுடைய நினைப்பை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நம்மாலான சில முயற்சிகளை செய்ய வேண்டும். அதிகப்படியான நேரம் அல்லாஹ்வுடைய நினைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நினைப்பே முழுக்க முழுக்க இருக்கான்னு பார்க்க கூடாது, அப்படி பார்த்தா ஃபெயில் ஆயிருவீங்க. அல்லாஹ்வுடைய நினைப்பு அதிகமாகவும் உலகத்தினுடைய நினைப்பு குறைவாகவும் இருந்தாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நினைப்பு குறைவாக உலகத்தினுடைய சிந்தனை அதிகமா போச்சுன்னா அப்ப நீங்க தொழுகையை வீணாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். தொழுகையில போய் நிக்கிறீங்க, சைத்தான் வருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தக்பீர் கட்டியவுடன் சைத்தான் வருவான். ஆதமுடைய மகனுக்கும் அவருடைய உள்ளத்திற்கும் இடையிலே வந்து அமர்ந்து கொண்டு உதுக்குறுக்கதா எப்பா இதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு பாரு, ஒன்னையா நினைவூட்டுவான். கரெக்டா பாருங்க, என் மறந்து போனதெல்லாம் தொழுகையில நினைவு வந்திருக்கா இல்லையா? எனக்காக ஒண்ணு வச்சுட்டு தேடி செல்போன் எங்க வச்சோன்னு தெரியல, வீட்டுல அங்கிட்டு எங்க வச்சு எங்கிட்ட தான் வச்சு எங்கிட்ட தான் உட்காந்துருந்தேன், மேஜையில தெரியாச்சு, சட்டை பையில பார்த்தாச்சு, பேண்ட் பையில பார்த்தாச்சு, பேக்க பார்த்தாச்சு, ஒரு பக்கம் காணாம, அப்ப பார்க்க தொழுகை பார்க்க சொல்லுவாங்க. சரி தொழுதுட்டு வந்து தேடுவோம் அப்படின்ட்டு பழைய சொல்றது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா தக்பீர் கட்டின டக்கு நினைவுக்கிறது. ஆக அந்த கம்ப்யூட்டர் ஸ்டாண்ட்ல கம்ப்யூட்டருக்கு கீழே சொறி வச்சமே மறந்துட்டேமே அப்படி. தக்பீர் கட்டின வருதுன்னா என்ன வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வரும், சைத்தான் வருவான், வந்து நினைவுபடுத்துவான். எதுவெல்லாம் மறந்துச்சோ அதையெல்லாம் மெதுவா நினைவு கொண்டு வந்து அப்படியே கூட்டிட்டு போயிடுவான். நீங்க என்ன பண்ணணும், அந்த நினைப்பு வந்த உடனே சுதாரிச்சிடணும், கவனத்தோடு இருக்கணும். சைத்தான் வருவான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வருவான், வெளியே போகும், போன உடனே திரும்ப கொண்டு வந்து அந்த கவனத்தை மீண்டும் தொழுகையில விடணும். விடல கவனம் கொஞ்சம் உஷாரா இல்லாம கவனிக்காம இருந்துட்டீங்கன்னா சைத்தான் அப்படி கூட்டிக்கிட்டே போயிடுவான். செல்போன்ல கூட்டு போனா கீழே வச்சது கூட்டுவானா, அதுக்கப்புறம் போன உடனே அந்த செல்போன் எடுத்து இவருக்கு போன் பண்ணணும், அவருக்கு போன் பண்ணணும். அந்த ஆள் நேத்தைக்கு போன் பண்ணும்போதே ரொம்ப ராங்கா பேசலாம், இன்னைக்கு போன் பண்ணா விடக்கூடாது. வண்டி இப்படி போய் 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 இமாமு அவர் தக்பீர் முடிஞ்சு ருக்கு முடிஞ்சு சயா முடிஞ்சு எல்லாம் போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் மாதிரி குனிவிய சமையல்லாம் மாதிரி எந்திப்பிய எல்லாம் வண்டியெல்லாம் ஓடும். நினப்பு பூரா ஊர் உலகத்தை பூரா சுத்தி எல்லா பக்கமும் முடிஞ்சு திரும்ப செல்போன் சார்ஜ் காலி ஆயிரும். அப்ப பாக்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் நீங்க சேர்ந்து சலாம் கொடுத்து எஞ்சி வந்துருவீங்க, தொழுக பாயில போயிடும். நினைப்பு அதிகமாக சைத்தான் வெளியே கொண்டு போக நினைக்கும் பொழுது உள்ளுக்குள்ள கொண்டு வந்து விடணும். ஒருவேளை சில நேரத்தில் கட்டவிழ்த்து போய் உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லாம ஒரு குழப்ப நிலை கூட ஏற்படும். என்ன குழப்பம், எத்தனை ரக்காத்துல இருக்கிறோம் குழப்பம். எல்லாத்தையும் ஏற்படுதா இல்லையா? 2 ரக்காத்து தொழுகிறோங்க, அந்த 2 ரக்காத்துல முதல் ரக்காத்து சஜிதால ஃபர்ஸ்ட் சஜிதாவுக்கு போனோம், முதல் சஜிதாவா 2வது சஜிதாவா டவுட் வந்துரு. எப்படி வருது? ஒரு 200 ரக்காத்து தொழும் போது 10, 15, 25, 45, 85, 195, 197, 198 கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நியாயம். இவ்வளவு நேரம் எண்ணிக்கிட்டே வந்தோம், கொஞ்சம் கவனம் தப்பிருச்சு. மொத்தமே 2 எண்ணுறோம். இப்படி கையில எட்டி இந்தா ஒரு சாமா இந்தா ஒரு சாமா 2 சாமா, 1 கொடுத்தானா 2 கொடுத்தான்னு யோசிப்போமா? உலகத்துல எதுக்காக யோசிச்சிருக்கோமா? ஆனா தொழுகையில யோசிக்கிறோமா இல்லையா? சைத்தான் வர்றான், வரத்தான் செய்வான். சில நேரத்தில் அப்படி கூட கட்டவிழ்த்து உங்களை கொண்டு சென்றுவான். அது மாதிரி அதிகப்படியாக குழப்பத்தை சைத்தான் ஏற்படுத்தி விட்டால் தொழுகிட்டு இருக்கும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இடது பக்கமா திரும்பி பழக்கத்தில் இல்லாதனால ஆச்சரியமா தெரியலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நம்ம செய்யறதே இல்ல. வெளியில மேப்பூச்சிக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பில்டப்? நம்ம எல்லாம் கவனம் மாறாம தான் தொழுதுகிட்டு இருக்கோன்ற மாதிரி எல்லாரும் அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மாறத்தான் செய்யுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஓவரா போயிடுச்சா இடது பக்கம் திரும்பி அவுது பில்லாஹ் சொல்லி ஷைத்தானை விரட்டுற மாதிரி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு இப்படி துப்புற மாதிரி செய்ய வேணும். ஆமா, காரி துப்பிட கூடாது, பக்கத்துல உள்ள சட்டையில சளியாக்கிற கூடாது, துப்புற மாதிரி
ஒருத்தரை இழிவுபடுத்துறது சொல்லுவாங்க, தூன்னு சொல்லுவோம். அது மாதிரி துப்பி அவனை விரட்டுற மாதிரி ஒரு சைகை பண்ணுங்க. சைகை பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வழி இது. சைத்தான் வருவான், எண்ணத்தை கெடுப்பான். அவுதுபில்லாஹ் சொல்லு, அல்லாஹ் தான் உன்னை பாதுகாக்க முடியும், வேற யாரும் பாதுகாக்க முடியாது. சைத்தான் வந்த பிறகு சைத்தானோட மல்லுக்கு நின்று நீ ஜெயிக்க முடியாது. சைத்தான் இருந்து ஜெயிக்கணும்னா அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் உனக்கு உதவி. வேற எந்த மனுஷனும் உன்னை காப்பாற்ற முடியாது. நல்ல பக்கத்துல பெரிய பைல்வான் இருக்கிறாரு, பாய கூப்பிட்டுக்குவோம், சைத்தான் வந்துட்டானு, அவர் எந்த சைத்தாண்ட மாட்டிக்கிட்டு முடிக்கார தெரியாத. அதனால அல்லாஹ் உதவிக்கு கூப்பிட்டுக்கிட்டா சைத்தான் தப்பிக்க முடியாது, அவன் எங்கிட்டு ஓட முடியாது. நீங்க அதை சொல்லி பாருங்க, உங்களுடைய உணர்வு அப்படி கட்டுக்குள்ள நிற்கும். கண்டிப்பா உணர்வீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறை பொய்யா போகாது. அந்த அற்புதத்தை நீங்க அனுபவிக்கலாம். உலகத்துல நபிமார்கள் வாழும்போது எத்தனையோ அற்புதங்களை சொல்லி தந்தாங்களே. ஒவ்வொரு மனுஷன் அனுபவிக்கிற ஒரு அற்புதம்னா தொழுகையில சைத்தான் வருவான்னாங்க, அது மாதிரி வந்தான். அவுதுபில்லாஹ் சொன்ன உடனே அந்த சிந்தனை ஒளியும்னு சொன்னாங்க, அது மாதிரி ஒளியும். நீங்க ஒவ்வொருத்தருமே அனுபவிக்க வேண்டிய ஒரு அற்புதம், அதை சொல்லுங்க. அந்த ரொம்ப ஓவரா இன்னும் மாறலாட்டி முடிந்த வரைக்கும் வெளியில போனதை கொஞ்சம் கவனத்தோடு இருந்து திரும்ப திரும்ப தொழுகையில் எடுத்துக்கொண்டு விடுங்க. அதிகப்படியான சிந்தனை வெளியே போயிடுச்சுன்னா அவுதுபில்லாஹ் சொல்லி அதை கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்யுங்க. 100% கவனத்தோடு சொல்வதுங்கிறது சாத்தியம் இல்லை என்பதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. கபூர் ஜியாரத்து செய்யலாமா அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஜியாரத்னா என்ன? ஜியாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் சொல்லுது, சுன்னத்தான ஒன்று. ஜியாரத்து செய்யணும். ஜியாரத்து செய்யறது பல்வேறு நன்மைகளை பெற்று தரக்கூடிய காரியம். ஜியாரத்துனா என்னன்னா, பொதுவான எல்லா மக்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கபிரிஸ்தான் இருக்குல்ல, தனியா ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற கட்டடம் கூடாதுன்னு சொல்லிவிட்டோம். ஏன்னா கட்டடமே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால, அது அல்லாம எல்லா மக்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பொதுவான கபிரிஸ்தானுக்கு நாம போகணும். போய் அங்க போய் உங்களுக்கு சலாம் சொல்லணும். அங்க சலாம் சொல்லிவிட்டு மரணத்துடைய நினைவுகளை சிந்தித்து பார்க்கணும். எப்படி எல்லாம் வாழ்ந்தவங்க, நம்முடைய தகப்பனார் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாரு, அல்லது தாயார் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க, அல்லது ஊர்ல உள்ள பெரிய தலைவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. அதையெல்லாம் நினைச்சு பார்த்து எவ்வளவு பெரிய அளவுல வாழ்ந்தவங்க, பெரிய கோடீஸ்வரரா ஊரையே கட்டி ஆண்டவங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்லாம ஆட்டம் ஓட்டம் எல்லாம் அடங்கி போய் எந்த சப்தமும் இல்லாம இப்படி கிடக்குறாங்களே, நம்ம வாழ்க்கையும் இப்படித்தானே முடிய போகுது என்று சொல்லி மரணத்தை பற்றி நினைப்பதற்காக கபிரிஸ்தானுக்கு செல்ல வேண்டும். அப்படி போய் நினைச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை பாதை மாறும், மரணத்துடைய பயம் வரும், நம்மளும் நல்லவனா வாழணுங்கிற உணர்வு வரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கபிரிஸ்தானுக்கு போய் நீங்க ஜியாரத்துக்கு போனால் உங்களுடைய கண்கள் கண்ணீரை வெடிக்கும், உங்களுடைய உள்ளம் வந்து லேசாகும். அப்படிப்பட்ட இன்னைக்கு ஜியாரத்துல தர்காவுக்கு போறாங்க, அழுதுட்டு வர்ற ஆட்கள் உண்டா? ஜியாரத்துக்கு போயிட்டு நல்லா சிரிச்சிட்டு கும்மாளம் போட்டுட்டு நல்லா கூத்தடிச்சிட்டு வர்ற ஆட்கள்லாம் அதிகமா இருக்கிறது. கபிரிஸ்தானுக்கு போனா தான் அந்த சிந்தனைகளை எல்லாம் நமக்குள்ள வளர்த்து கொள்ள முடியும். அதனால பொதுவான கபிரிஸ்தானுக்கு போறதுதான் ஜியாரத்துக்கு போறது. அங்க போய் சலாம் சொல்றது, அங்க போய் சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனை ஓதுறது, மரணத்தை பற்றி நினைவு கூறுவது, ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரை, அதை நாம செயல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இது சுன்னத் வல் ஜமாத் எஸ்பி பட்டணத்தில் சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர் கேட்கிறாரு, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் கணவன் தலாக் சொல்வதற்கு இஸ்லாத்தில் சட்டம் உண்டு, அவ்வாறு பெண்களுக்கும் அந்த மாதிரி தலாக் கூறுவதற்கு சட்டம் உண்டா அப்படின்னு கேட்கிறார். தலாக்ல ஆண்களுக்கு விவாகரத்து செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை போன்று பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா இஸ்லாத்துல அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, உங்கள் மீது உங்களுக்கு இருக்கிற உரிமைகளும் கடமைகளையும் போன்று அவர்களுக்கும் இருக்கிறது. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வழங்கி இருக்கிறோமோ அதே மாதிரி சட்டத்திட்டங்கள் உரிமைகளை அவங்களுக்கும் நாம பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு கட்டங்கள்ல நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறாங்க. அவங்களிடத்துல ஒரு கணவனை பற்றி ஒரு பெண்மணி வந்து புகார் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவனை எனக்கு பிடிக்கல, நான் வந்து அவரோடு சேர்ந்து வாழ விரும்பல, என்னுடைய பெற்றோர் நிர்பந்தப்படுத்தி திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அந்த திருமணத்தை ரத்து பண்றாங்க. செல்லாது, விருப்பம் இல்லாமல் செய்யப்பட்ட திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இல்ல இல்ல, நான் அந்த கணவரோடு சேர்ந்து வாழ்றேன், பெண்களுக்கு இந்த உரிமை இருக்கா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பெண்மணி வரும்பொழுது அந்த கணவன் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு தகுதி இல்லாதவர் அறிவிக்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, அதனால சேர்ந்து வாழ முடியாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில விவாகரத்தை ஏற்படுத்தி பிரிச்சு கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம்.
அதனால ஆண்களுக்கு தலாக் என்று விவாகரத்து உரிமை வழங்கப்பட்டிருப்பதை போன்று பெண்களுக்கு ஹுலா, அதுக்கு ஹுலா என்று சொல்லுவாங்க. ஹுலா என்ற அடிப்படையில் அவங்களுக்கும் விவாகரத்து செய்து பிரிந்து செல்வதற்குரிய உரிமைகளை, வாய்ப்பு வசதிகளை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. என்ன வேறுபாடுன்னா, ஹுலா செஞ்சு விவாகரத்து பெற்றால் நான் ஆண்மகன் கொடுத்த மகரை திரும்ப கொடுத்துட்டு போயிடணும். தலாக்க பொறுத்த வரைக்கும் மகரை திரும்ப கொடுக்க தேவையில்லை. ஹுலா பெண் தரப்பிலிருந்து விலகி செல்வதாக இருந்தா அவர் கொடுத்த மகரை திரும்ப கொடுத்துட்டு இந்தம்மா தான் வழியை திரும்ப போயிட வேண்டியதான். அது இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226.